ரொம்ப பேசக்கூடாதுன்னு சொல்லி ஒரு சங்கல்பம் எடுத்துட்டு ஆரம்பித்தா சுத்தமாக முடியலை. உலகத்துலேயே சில சமயங்களில் நான் தப்பு பண்ணியிருக்கலாம், ஆனால் நீ சொல்லித்தான் எனக்கு தெரியணும்னு கிடையாது அப்படின்ற எண்ணமும் நமக்கு பிறப்பதுண்டு. சில சமயங்களில் நியாயமாகவும் தோணும். அது நான் உண்மையில் பார்த்தால் நிறைய பேர் அப்படி தான், உலகத்தை முழுக்க நானே திருத்துவேன்னு சொல்லி அந்த பொறுப்பையெல்லாம் தங்கள் தலை மேலே ஏற்றிப்பா. ஆனால் எல்லாரையும் திருத்துகிற பொறுப்பு நமக்கு கிடையாது. நாமே நிறைய முறை பேசியிருக்கோம். உலகத்தை திருத்துவதற்கான நல்ல வழி என்னென்னா முதல்ல தன்னை திருத்திக்கிறது. குற்றம் பண்ணவரிடத்துல போய் நீ குற்றம் பண்ணியிருக்கிறாய்ன்னு சொல்கிறது யாருமே இல்லை, இல்லையா? எல்லாரும் பின்னாடி வந்து இந்த காலத்தில் கிடையாது. இந்த காலத்தில் கிடையாது. தைரியமாக குற்றம் பண்ணலாம், நேரில் யாரும் சொல்கிறது இல்லை. உலகத்தை ஜெயிக்க வேண்டும், தன்னுடைய வசத்திலே கொள்ள வேண்டும் என்றால் என்ன பண்ண வேண்டும்? பராபவாதங்கள் அப்படின்ற பராபவாதம்னா பிறரை பற்றின குற்றங்களை பேசுதல். அதிலிருந்து நம்முடைய வாக்குகளை விலக்க வேண்டும். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா. ஸ்வைராலாபம் பாட்காஸ்ட் நேயர்களை வரவேற்கிறேன். தமிழிலே நாம் சில குணங்களை பற்றி பார்க்கலாம்னு ஒரு சீரீஸ் தொடங்கினோம். கோபம் என்பதை பற்றி பார்த்தோம். அதற்கு பிறகு ஆகார நியமத்தை குறித்து ஒரு பாட்காஸ்ட் பார்த்தோம். இன்று அதே வழியிலே ஒரு புதுமையான ஒரு பாட்காஸ்ட், வம்பு பேசலாமா, இதுதான் இந்த பாட்காஸ்ட். நம்முடன் பரவஸ்து வரதராஜன் சுவாமி எழுந்தருளியுள்ளார். சுவாமியை பாட்காஸ்டிலே வரவேற்கிறேன். சுவாமி அடியேன் ராமானுஜதாசன் சுவாமி. இதுக்கு பெரிய இன்ட்ரோடக்ஷன்லாம் தேவையில்லை, ஒரே வார்த்தை தான், வம்பு பேசலாமா. பேசலாமா கூடாதா? பேசலாம். நம்ம பேசுகிறதெல்லாம் வம்பா? வார்த்தைக்கு அர்த்தம் என்ன, வம்புனா என்னங்கிறத நம்ம டிஃபைன் பண்ணிவிடுவோம். ஸோ தட் நம்ம எதை பற்றி பேச போகிறோங்கிறதும் எல்லாருக்கும் புரிந்துவிடும். ஆமாம். வம்பு பொதுவாக இந்த உலகத்திலே வம்பு என்ற அந்த வார்த்தையானது ஒரு தேவையில்லாத பேச்சு என்பதை குறிக்கிறது. காசிப்னு சொல்லுவார்கள். இல்லை, இந்த வம்பு என்பதற்கு புதுமைன்னு கூட ஒரு அர்த்தம் உண்டு. பல அர்த்தங்கள் இருந்தால் கூட பொதுவாக இந்த உலக ரீதியில் பார்த்தோமாகில் நாம் எதை வம்புன்னு சொல்கிறோம்னா, நாம் நமக்கு சம்பந்தமில்லாத தேவையற்ற பிறர்களை பற்றி பேசக்கூடிய ஏதோ ஒரு விஷயம். அது நல்லதாகவும் இருக்கலாம், தீயதாகவும் இருக்கலாம். நான் சில சமயம் ஒருத்தருக்கு ஏதாவது ஒரு குழந்தை பிறந்திருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இல்லை அவர்கள் ஒரு கர்ப்பவதியாக ஆகியிருக்கிறார்கள் அப்படின்னா அதை உடனே இன்னார் உண்டாயிருக்கா, இன்னார் இப்படி நடந்திருக்கு, இன்னாருக்கு இது நடந்திருக்குன்னு எல்லாரும் பேசுகிறான். அதில் ஒன்றும் குற்றம் பேசுதல்னு கிடையாது. இருந்தாலும் அதுவும் ஒரு வகையாக வம்பு பேசுதலாக ஆகிறது. இல்லைன்னா யாராவது ஏதாவது ஒரு தவறு செய்து விட்டார்களாகில் அந்த தவறை எடுத்து எல்லாரும் உடனே ஊர் முழுக்க இன்னான் இது செய்து விட்டான், உனக்கு தெரியுமா, இன்னான் இது பண்ணிட்டான் அப்படின்னு பேசுதல். இந்த மாதிரி பிறரை பற்றி பேசுதல், காசிப், ஏதோ ஒரு வகையாக பேசுதல்ங்கிறது வம்புன்னு நாம் புரிந்து கொள்ளலாம். லோகத்தில் பெரும்பான்மையாக அது பிறரின் குற்றங்களை பேசுதல்ங்கிறதுல நிற்கிறது. ஆமாம், பிறரை பற்றி பேசுதல் சில சமயங்களில் குணம், பெரும்பாலும் குற்றமாக இருக்குது. சில சமயங்கள் அப்படிங்கிறது என்ன ஒன்று கிடையாது. இந்த குணத்தை பற்றி பேசும்பொழுது கூட என்ன ஆகுது சுவாமி, பொறாமைங்கிறது கூட வந்துடுது. ஒருத்தருக்கு குணம் இருக்குது, இப்போ ஒருத்தருக்கு நிறைய செல்வம் வந்துடுது, அவனுக்கு நிறைய பணம் வந்துடுது அப்படின்னு நம்ம பேசும்பொழுது அந்த காசிப்பில் என்ன கூடவே சேர்ந்து வருது, நம்முடைய பொறாமைங்கிறதும் அதில் அசூயா அதுவும் சேர்ந்தே வர்றதுனால அதுவும் ஒரு வகையில் தீமையாக மாறிவிடுகிறது, வம்பாக மாறிவிடுகிறது. குணங்களை பற்றி பேசும்பொழுது கூட அதுவும் கடைசியில் தீமையிலே முடியும்படியினாலே பிறரை பற்றி குற்றங்களை பேசுதல் அப்படிங்கிறது இந்த வம்பு பேசுதல். இது ஸ்ரீ வைஷ்ணவர்களாக இருக்கக்கூடியவர்கள். அப்போ ஸ்ரீ வைஷ்ணவ லட்சணங்கள்லாம் நிறையா பார்த்துருக்கோம். இந்த ஸ்ரீ வைஷ்ணவர்களாக இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த வம்பு பேசுதல்ங்கிறது தகுமா, இல்லை இந்த சாஸ்திரங்களிலே வம்பு பேசுதலை பற்றி ஏதாவது சொல்லப்பட்டிருக்கிறதா, பிறர் குற்றங்களை நாம் பேசலாமா, இதெல்லாம் பற்றி இந்த பாட்காஸ்ட்டில் விசாரம் பண்ணலான்னு தொடங்குவோம். அடின்னு ஒரு விஷயத்தை சொல்லிக்கிறேன். தேவருக்கு நாமம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு 2-3 வருஷம் முன்னாடி ஒவ்வொரு மாதம் ஒவ்வொரு குணத்தை பற்றி சிந்தனை பண்ண வேண்டியது, அதை முழுக்க கடைபிடித்து பார்க்க வேண்டியதுன்னு சொல்லி ஒரு இது ஆரம்பித்தாடி. நிறைய நாள் நடக்கலை, பட் ஒரு மாதம் கோபமே படக்கூடாது. அப்போது அந்த உணர்வை பற்றின இன்னும் நமக்கு தெளிவு ஏற்படும், நம்மை பற்றின தெளிவே நமக்கு ஏற்படும் அப்படின்னு எண்ணத்தால் அப்படி பண்ணிட்டு இருந்தேன்.
இந்த மாதம் கோவமே படக்கூடாதுன்னு நினச்ச மாதம் எல்லாம் ஓரளவுக்கு ஏதோ 1 முறை 2 முறை அந்த கோவம் வரா மாதிரி இருந்தது, அடக்கிட்டோம். அது மாதிரி நடந்துடுது. ஒரு மாதம் இந்த மாதம் யாரை பற்றியும் எதுவுமே பேசக்கூடாது, ரொம்ப பேசக்கூடாதுன்னு சொல்லி ஒரு சங்கல்பம் எடுத்துட்டு ஆரம்பித்தா சுத்தமாக முடியலை. ஏன்னா நம்ம எப்படி பழகிட்டோன்னா, ஒருத்தரோட கலந்து பேசினாலே முதல்ல எதை பற்றி பேசுகிறோம், அங்கே அவர் அப்படி பண்ணார் தெரியுமா, இங்கே இவர் இப்படி பண்ணார் தெரியுமா, அங்கே தான் நம்முடைய கான்வர்சேஷன்ஸே ஆரம்பிக்கிறது இல்லையா? ஸோ மற்ற குணங்கள் ஒரு பக்கம் இருந்தால் வம்பு பேசாமை என்பது அது தனியாக ஒரு சிறப்பு வாய்ந்த குணம் என்று நான் சொல்ல வேண்டும். கண்டிப்பாக. முதல்ல இந்த வம்பை பற்றி நாம் ஆரம்பிப்போம். வம்புங்கிறது எப்படி வருது, அதனுடைய ஆழத்திலே சென்று அதை விசாரம் பண்ணும்பொழுது நமக்கு இன்னும் தெளிவு ஏற்படுகிறது. ஏன்னா எந்த ஒரு விஷயமும் அது ஏன் பண்ணுறோம், அதனுடைய ரூட் காஸ் என்ன அப்படிங்கிறத பிரித்து பார்க்க வேண்டும். அந்த மாதிரி இந்த வம்புங்கிறது எப்படி ஆரம்பிக்கிறது? ஆமாம், இதில் ஒரு விஞ்ஞான கோணத்துலேருந்து ஒரு விஷயத்தை அப்படின்னு சொல்கிறேன். இது சில பேருடைய கருத்து. அந்த காலத்தில் மனிதர்கள்லாம் சின்ன சின்ன கூட்டங்களாக இருந்தார்களாம். இதெல்லாம் நான் ஒத்துக்கொள்கிறோன்றது கிடையாது, அவளுடைய கோணத்துலேருந்து ஒரு விஷயத்தை சொல்கிறேன், அவ்வளோதான். இந்த ஹண்டர் கேதரர்ஸ்னு சொல்லுவாள், ஒரு 150 பேர் கிட்டத்தட்ட அந்த மாதிரி கூட்டங்களாக மனிதர்கள் வாழ்ந்தார்கள் அப்படின்னு சொல்லப்படுகிறது. அந்த மாதிரி சந்தர்ப்பத்திலலாம் யார் நம்முடையவர்கள், யார் நமக்கு எதிரிகள், அதெல்லாம் போட்டி தான் ரொம்ப அதிகமாக இருக்கும் இல்லையா அந்த மாதிரி சமூகங்களில், அதெல்லாம் சரியாக தெரியாதான். அதனால தான் இந்த வம்பு பேசுறதுன்றது ஆரம்பித்ததாக விஞ்ஞானிகள் சொல்கிறார்கள். இந்த எவல்யூஷன் அப்படின்றத யார் ஒத்துக்கொள்கிறார்களோ அதில் ஒரு பாகமாக இந்த மனிதர்கள் ஒரு காலகட்டத்தில் இவர் நம்மை சேர்ந்தவரா இல்லையா அது எப்படி தெரியும், யாரும் தன்னுடைய மனசில் இருக்கக்கூடியதை வெளிப்படையாக சொல்ல மாட்டார்கள். அது எப்படி தெரியும்னு கேட்டால் பிறர் மூலமாகத்தான் தெரியும். அப்போது தாங்கள் வாழ்வதற்கே வம்பு பேசுவதுன்றது ஒரு காலகட்டத்திலே தேவைப்பட்டதாக இருந்தது. அங்கே தான் இந்த காசிப் அப்படின்றது உண்டாச்சுன்னு சில பேருடைய கருத்து இருக்குது. ஆமாம், நம்ம சாஸ்திரங்கள் அது வழியாக பார்த்தால் கூட இப்போ வேதங்கள் வெறும்னா வரட்டுன்னு ஒரு விதிகளை சொல்லி போகிறது. அந்த விதிகளை நம் மனதிலே புரிய வைப்பதற்காக எழுந்த புராணங்கள் இதிகாசங்கள்லாம் கூட ஒரு கதையை சொல்லி இப்போ பிறரை பற்றி பேசும். இவன் இன்னும் இது பண்ணான், இப்படி இருந்தான், இவன் இந்த தப்பு பண்ணால் இந்த தண்டனை அனுபவித்தான், இவன் இந்த நல்லது பண்ணால் அதுக்கு இந்த பலன் கிடச்சிது, அதனால நீனும் இப்படி பண்ணு அப்படின்னு பிறரை பற்றி பேசுவதன் மூலமாக வேதங்களின் கோட்பாடுகளை புரிய வைக்க முயன்றன. ஆகையாலே அதுவும் ஒரு வகையாக நமக்கு வம்பு பிடிக்கும். அதனால் ஒரு கதைகள் மூலமாக வம்புகள் மூலமாக நல்ல விஷயங்களை இறக்கலாம்னு மகரிஷிகள் இறங்கியிருக்கார்கள்னு கூட வைத்து கொள்ளலாம். ஆமாம், ஒரு இதில் வகையிலே அடியனுக்கு சில பேர் இப்படி சொன்னால், நீங்கள் ஸ்வைராலாபம் பண்ணும்பொழுது சில பேர் கொஞ்சம் அதிகமாக பார்க்குறா. சாதாரண உபன்யாசத்தை போடுறதை காட்டிலும் ஒரு சுவாமியோடு பேசும்பொழுது அவர்களுடைய கதைகள் எல்லாம் பேசும்பொழுது அதை கேட்பதற்கான ஒரு ஆசைன்றது உலகத்தில் அதிகமாக இருக்குது. அப்போ யாரோ ஒருத்தர் அடி என்ன சொன்னார், என்ன இருந்தாலும் உலகத்தில் வம்பு கேட்குறதுக்கு ஆசை உண்டு, அதனால் உங்களுடைய இந்த ப்ரோக்ராம் நிறைய பேர் பார்க்குறான்னு சொன்னான். அப்போது இப்போ நாம் வம்பு பேசுகிறதுக்காகன்னு பண்ணலை, அங்கே பேசுவது வம்பும் கிடையாது. ஸ்ரீ வைஷ்ணவர்களை பற்றி தெரிந்து கொள்கிறோம், அவர்களுடைய மூலங்களை பற்றி தெரிந்து கொள்கிறோம், அதன் மூலமாக ஒரு இன்ஸ்பிரேஷன் உலகத்தில் உண்டாக்கணுன்றதான் நம்முடைய கருத்தாக இருக்குது. கிட்டத்தட்ட அந்த புராணங்களுடைய வழியில் தானே இதுவும் இருக்குது. ஆனாலும் அது பிறரினுடைய கதைகள். இப்போ இது எப்படி பார்க்கலாம்னா, அது என்னதான் இருந்தாலும் அது பிறருடைய கதைகள். அந்த கதைகள் அவர்களுடைய வாழ்க்கையில் என்ன நடந்ததுன்னு நாம் மூக்க நுழைக்கிறதுக்கு ஒரு சந்தோஷம், ஒரு ஆர்வம்னு சொல்லணும். அது இருக்குல்ல, எல்லாருக்கும் இருக்குது. இது கிடையாது, இது செல்ஃப் ஃபோக்கஸ்டு. நமக்கே நாம் பேசிக்கொள்கிறோம். இப்போ யாருக்கும் இது உபதேசம் பண்ணுவதற்காகன்னு இந்த பாட்காஸ்ட் கிடையாது. நம்மை நாமே இதை பற்றி வம்பு பேசுவதை பற்றி கொஞ்சம் நன்னா வம்பு பேசி விளக்கி புரிந்து கொள்ளலாம்னு ஆரம்பிக்கலாம். இது வம்பு. இந்த வம்புங்கிறது பெரும்பாலும் பிறரின் குற்றங்களை பேசுதல் அப்படிங்கிறதுல தான் முடிவடைகிறது. தேவர் அபிப்பிராயம் என்ன, அப்படி தானே இருக்குது? ஆமாம், பெரும்பாலும் அப்படி தான் இருக்குது. நம்ம மற்றவாளுடைய குற்றத்தை தான் பார்க்கிறோம், நம்முடைய குற்றத்தை பார்ப்பது கிடையாது. இது ரெண்டுமே இருக்குது. அதில் குற்றம் பேசுவது, தீக்குறளை சென்று ஓதோம் அப்படின்னு ஆண்டாள் என்ன சொன்னாலும் அதைத்தான் பண்ணுறோம். நம்ம தீக்குறளை சென்று ஓதுகிறோம், அதைத்தான் பண்ணுகிறோம். உலகத்தில் பேச்சுனாலே பொதுவாக மனிதர்களை பற்றின பேச்சாகத்தான் இருக்குது. அது சில சமயங்களில் குணங்களை பற்றி பேசுவதாக இருக்கலாம், ஆனால் அது ரொம்ப குறைவுன்னு தேவரும் சொல்லிடுத்து, அதுதான் உண்மை.
குற்றங்களை பேசும் பொழுதும் அது ரெண்டு விதமாக இருக்குதுன்னு வச்சுக்கலாம். ஒன்று இருக்கிற குற்றங்களை பேசுதல், சில சமயங்களில் இல்லாத பொல்லாததையும் சேர்த்து பேசுதல், இதுவும் கண்டிப்பாக நாம் பார்க்கிறோம். அதுவும் அனுமானம் பண்ணி பேசுதல்லாம் நிறையா இருக்கும். அதாவது அவர்கள் குற்றங்களே பண்ணியிருக்க மாட்டார்கள், இல்லை ஒரு 2 பேரை சேர்த்து பார்த்தான்னா அவ 2 பேருக்குள்ளே ஒரு வம்பு கல்பிக்கிறது, இல்லை ஏதாவது ஒரு இது ஒருத்தர் வந்து இப்போ சாயந்தரம் ஏதோ தெரியாமல் வெளில போயின்ட்டுருப்பார், இப்போ சாயந்தரம் இவர் வெளில போகிறார், அப்போ இதுக்கு ஏதோ காரணம் இருக்கணும்னு அதுக்கு ஒரு காரணம் கல்பித்து அது 10 காது தாண்டி 11வது வாய் வழியாக வெளில வரைச்சு அது எந்த உருவம் எடுக்கும்னே தெரியாது. மாதிரி மோசமாக ஒரு நிலைமை தான் சமூகத்திலே இருக்கிறது. நிறைய ஊகம் பண்ணுறது. உண்மையை வெளிப்படையாக பேசணுன்னா ஸ்ரீ வைஷ்ணவ சமூகத்துக்குள்ளேயே நிறையா பேர் பெரியோர்கள்லாம் இந்த ஊரா அது ஒரே வம்பு அப்படின்னு சொல்லி கூட பல ஊர்களை அது வம்பு அப்படின்னு அந்த ஊருக்கு முத்திரை கொடுத்துற ஒரு திவதேசங்களாக இருக்கும். அது ஸ்ரீரங்கம், திருவல்லிக்கேணி போன்ற பெரிய பெரிய திவதேசங்களாக இருக்கும். ஆனாலும் சில ஊர்களை வந்து இது வம்பு, ஐயோ வம்பு அந்த ஊரில் அப்படின்னு முத்திரை குத்தி கூட பார்த்ததுண்டு. ஆனால் உண்மை என்னென்னா வம்பு இல்லாத ஊர்னே ஒன்று கிடையாது, அதுதான் உண்மை. அந்த ஊர் மட்டும் இல்லை, அந்த ஊரில் நமக்கு ஆகாத வம்பு இருக்குது, நாம் இருக்கிற ஊரில் நமக்கு ஆகக்கூடிய வம்பு இருக்குதுன்னு தான் வேறுபாடு பார்க்கணும். இல்லைன்னா வம்பு இல்லாததுன்னு ஒன்று கிடையாது. அது இல்லாமலும் மனிதனாக இருக்க முடியாது. ஆனால் ஸ்ரீ வைஷ்ணவனாக மாறும் பொழுது அதை மாற்றிக்கொள்ள வேண்டும். பிறர் குற்றங்களை பேசுதலோ இல்லை இல்லாத குற்றங்களை நான் சொன்ன மாதிரி ஆரோபித்து ஒரு பொறாமையினால் ஆரோப்பம் பண்ணுது. சில பேர் இருப்பாள், சில பேருக்கு ஒருத்தரை பிடிக்கவே பிடிக்காது, அவள் என்ன நல்லது பண்ணாலும் நமக்கு பிடிக்காது, அதில் ஏதாவது ஒரு குற்றத்தை நல்லது பண்ணாலும் இது இந்த காரணத்தினால தான் பண்ணியிருப்பா அப்படின்னு நினச்சி ஒரு குற்றத்தை ஆரோபணம் பண்ணுதல் மாதிரி நிறைய பார்க்குறோம். ஆமாம், சில பேர் கஞ்சம்னு நம்ம மனசில் பதிச்சுன்றோம். அவள் வந்து இப்போ 10 ரூபா எக்ஸ்ட்ரா நம்ம முன்னாடி செலவு பண்ணிட்டா கஞ்சம் இல்லை அப்படிங்கிறது நமக்கு தோணாது. நமக்கு என்ன தோணும், பாரு கஞ்சம் இல்லைன்னு நம்மக்கிட்ட நிரூபிக்கிறதுக்காக வேணுட்டு பண்ணுறான், 10 ரூபா அதிகமாக செலவழிக்கிறான், இவன் உண்மையில் கஞ்சம்தான் அப்படிங்கிற அந்த எண்ணம் மாறாது. அப்படி பிறர் குற்றங்களை பிறரிடத்தில் ஒரு குற்றம் கண்டால் ஒரு மகிழ்ச்சி, அதில் ஒரு ஊறி போயிருக்கும். எல்லா மனிதர்களுமே அதில் ரொம்ப ஊறி போயிருக்கும். அதை போக்கி கொள்ள வேண்டும் ஸ்ரீ வைஷ்ணவர்களாக. இந்த நம்ம இது பேசுகிறதே ரொம்ப பேசக்கூடாதுன்னு ரொம்ப பேசுகிறோமோ என்னமோ, ஆனால் கடைசியில் இது பேசக்கூடாது அப்படின்றது தான் நமக்கும் நோக்கு. மற்றவாளை பேசக்கூடாதுன்னு சொல்கிறதுல கிடையாது, நம்ம அதை பற்றி தெளிவு ஏற்படுத்தி கொண்டு நாம் பேசாமல் இருக்கணும். கோபம் வீடியோவில் அதான் சொல்லியிருந்தோம், நாம் எப்படி இருக்கணுன்றதுக்காகத்தான் இது எல்லாமே தவிர அதை பின் எதுக்கு ஷேர் பண்ணுறேன் அப்படின்னு கேட்டால் சரி உங்களுக்கும் அதனால் ஒரு பயன் இருக்கும் என்பதனால் மட்டுமே. அதனால் இது இப்போது இருக்கிற குற்றங்களை பேசுகிறது, இல்லாத குற்றங்களை பேசுதல் அப்படின்னு 2 இருக்குது. ரெண்டுமே பண்ணக்கூடாது தான். உண்மையில் யாரேனும் நம்மிடத்திலே வந்து ஒரு குற்றத்தை செய்திருந்தாலும் நாம் அதை எப்படி நினைக்க வேண்டும் என்றெல்லாம் ஸ்ரீவசன பூஷணம் முதலான கிரந்தங்களிலே பெரியோர்கள் காட்டியுள்ளார்கள். அப்போ அவள் ஒன்று பண்ணாலும் நாம் அதை பொறுத்து கொண்டிருக்க வேண்டும், அவள் கருணை காட்ட வேண்டும், ஐயோ நம்முடைய பாவங்களை அவர்கள் போக்கினார்களே என்று நினைக்க வேண்டும் அப்படின்லாம் இந்த மாதிரி பெரிய பெரிய குணங்கள் எல்லாம் சொல்லப்பட்டு இருக்கின்றன. நம்மிடத்தில் இல்லாத ஒரு குற்றத்தை யாரேனும் வந்து ஆரோபித்தால் ஆமாம்னு ஏற்றுக்கொள்ள வேண்டும். நானே தான் ஆயிடுகன்னு சொல்லி ஆண்டாள் சொல்கிறேன். ஆமாம் நானே தப்பு பண்ணவளாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்கிறேன். ஸ்ரீராமாயணத்தில் ராமன் பெருமாள் காட்டுக்கு போனதற்கு காரணம் யார் அப்படின்னு கேட்டால் யாராக இருந்தாலும் கூனின்னு சொல்லிடுவேன், இல்லை கைகைன்னு சொல்லுவேன். போனால் போகிறது தசரதன்னு சொல்லலாம், இவர் பெருமாள் இவராக கிளம்பி போனார்னு சொல்லலாம். ஆனாலும் பரதாழ்வன் என்ன சொல்கிறார் அப்படின்னா இவா யாரும் கிடையாது, என்னுடைய குற்றம்தான்னு சொல்கிறார் இல்லையா. நமந்தராயா நச்ச மாதுரஸ்யாக தோஷோ நராஜ்ஞோ நச்ச ராகவஸ்யா மத் பாபமேவாத்திர நிமித்தமாசீத் வனப்பிரவேசே ரகுநந்தனஸ்யா. மத் பாபம் அப்படின்னா நானே பாவம், நான் ஒருத்தன் பிறந்ததுனால தானே அந்த மந்தரை இவ்விதமான ஒரு ஐடியா கொடுத்தா, அதனால தானே கைகை இந்த மாதிரி பண்ணினாள், அதனால தான் தசரதன் அந்த மாதிரி வரம் கொடுத்தான், அதனால தானே பெருமாள் காட்டுக்கு போனார். இப்போ நான் தான் காரணம்ன்றார் பரதாழ்வன். உண்மையில் யாருமே அவரிடத்துல குற்றம் இருக்குதுன்னு சொல்ல மாட்டார், ஆனால் அவர் என்னிடத்துல தான் குற்றம் இருக்குதுன்னு சொல்கிறார்னா அந்த அளவுக்கு உயர்ந்த மனிதர்களாக அவர்கள் இருந்திருக்கிறார்கள். நிறைய சரித்திரங்களை நாம் பார்க்குறோம். பட்டரை பற்றி யாரோ ஒருத்தர் வந்து குற்றம் சொன்னார்,
திட்டினாராம் பெருமாள் முன்னாடி. அவர் உடனே தம்முடைய கையில் இருக்கக்கூடிய மோதிரத்தை கழட்டி அவனுக்கு கொடுத்தார். நான் பெருமாள் இடத்தில் என்னுடைய குற்றங்களை எல்லாம் சொல்லணும், என்னுடைய காரியத்தை நீ பண்ணின, அப்போ நம்முடைய வேலையை யாராவது பண்ணால் அவளுக்கு சம்பளம் தானே கொடுக்கணும். இது மாதிரி கையில் இருக்கக்கூடிய மோதிரத்தை கொடுத்தார் என்று பார்க்கிறோம். இந்த மாதிரி உயர்ந்த மனிதர்கள் இருக்கக்கூடிய இந்த சம்பிரதாயத்தில் நாம் எப்படி இருக்கணும்னு கேட்டால், பிறர் நம்மேல் குற்றம் சொன்னாலே ஏற்றுக்கொள்ள வேண்டும்னா நாம் யார் பிறரிடத்தில் குற்றத்தை சொல்லுவதற்கு, இல்லையா? எவ்வளவு பெரிய தவறு பண்ணியிருந்தாலும் அவர்கள் குற்றங்களை காணாமல் அவரை மன்னித்து ஏற்றுக்கொள்ளுதல்ங்கிற அந்த ஒரு பெரிய மனப்பான்மை அது பகவானிடத்தில் இருக்கிறது. அந்த பகவானுக்கு அந்த மனப்பான்மையை தூண்டக்கூடிய பிராட்டி இடத்திலே, மகாலட்சுமி தேவியிடத்திலே அது பரிபூர்ணமாக இருக்கிறது. அவர்கள் தொடங்கி வைத்த இந்த சம்பிரதாயத்திலே அதை ரொம்ப வற்புறுத்தி அந்த ஒரு இரக்கம், கருணை முதலான இந்த நற்பண்புகளை ரொம்ப வற்புறுத்தி இப்படித்தான் இருக்கணும்னு ரொம்ப வற்புறுத்தி இதை இப்படி கடைபிடிக்க வேண்டும்னு சொல்கிறார்கள் இந்த சம்பிரதாயத்தில். தேவர் சொன்ன மாதிரி பரதாழ்வான் சரித்திரம் என்ன, பராசர பட்டர் சரித்திரம் என்ன, இப்படி குற்றங்களை என்னிடத்தில் குற்றங்கள் இருக்கிறது அப்படின்னு நினைக்கிறதுங்கிறது அவ்வளோ சுலபம் இல்லை. அதுவும் நம்மக்கிட்ட இருக்கிற குற்றங்களே ஒத்துக்க மாட்டோம், அது வேறு விஷயம். இல்லாத குற்றங்களை ஒத்துக்கொள்ளுதல்ங்கிறது அது இன்னும் ரொம்ப சிரமம். அதுவும் இன்னொருத்தர் பண்ணியிருக்கான்னு நமக்கு தெரிஞ்சும் அந்த குற்றத்தை நான் தான் பண்ணேன்னு ஏற்றுக்கொள்வதுங்கிறது இன்னும் சிரமம். இந்த மாதிரி மகாபுருஷர்கள் உலகத்திலேயே சில சமயங்களில் நான் தப்பு பண்ணியிருக்கலாம், ஆனால் நீ சொல்லித்தான் எனக்கு தெரியணும்னு கிடையாது அப்படின்ற எண்ணமும் நமக்கு பிறப்பதுண்டு. சில சமயங்களில் நியாயமாகவும் தோணும். அது நான் உண்மையில் பார்த்தால் அதுவுமே தப்பு தான், இல்லையா? கண்டிப்பாக. ஒருத்தனை பார்த்து நீ குற்றம் உள்ளவன் அப்படின்னு சொன்னால் நீயும் தான் அப்படின்னு சொன்னால் என்ன ஆகுது? நீயும்னு சொல்கிறதுனால நானும் குற்றமுள்ளவன்கிறத நானே ஒப்புக்கொள்வதாக ஆகிறதே தவிர வேறு எதுவும் அதில் ஆவதில்லை. இப்படி இருக்கும் பொழுது இந்த வம்பு பேசுதல், இது வம்புங்கிறத ஒரு கோணத்தை மாற்றி பிறர் குற்றங்களை பற்றி பார்த்தல், பேசுதல், இது ரெண்டுமே சில பேருக்கு ஏதாவது அதிகாரம் உண்டோ இது பேசுவதற்கு சாஸ்திரங்கள்லேயே? இப்போது அடியன் பொதுவாக நம்ம பேசுவது அது அடுத்த கட்டமாக இருக்கட்டும். முதல்ல பார்ப்பது, பிறருடைய குற்றங்களை நாம் பார்க்க வேண்டுமா, அதை பற்றி சிந்திக்க வேண்டுமா அப்படின்னு கேட்டால், ஓரளவில் நாம் பார்ப்பதோ சிந்திப்பதோ தேவைதான், இல்லையா? ஸ்ரீ வைஷ்ணவ கிரந்தங்களிலேயே யாரோட நாம் கூட இருக்கலாம், யாரை பார்த்தால் கொஞ்சம் விலகி போக வேண்டும், யாரோடு எப்பொழுதும் கூட இருக்க வேண்டும் அப்படின்னு சில பாகுபாடுகள், சில பிரிவுகள் எல்லாம் சொல்லப்பட்டிருக்கின்றன. உதாரணத்துக்கு சத்கார யோக்கியர்கள், சகவாச யோக்கியர்கள், சதானுபவ யோக்கியர்கள் அப்படின்னு வைஷ்ணவர்களுக்குள்ளேயே 3 பிரிவுகள். இப்போ சில பேர் என்னமோ ஒரு ஆச்சாரியரை கிட்டி இருப்பார்கள், தினப்படி திருமண் காப்பு எட்டுக்கொள்வது, இது முதலான சாதாரண ஆச்சாரங்கள் இருக்கும். ஆனால் பெரும்பாலும் அவர்களிடத்தில் நல்ல ஆச்சாரங்கள் ஒழுக்கம் இருக்காதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ அவர்கள் நாமரூபதாரிகள்னு சொல்லுவாள். அவர் பெயர் நல்ல பெயராக இருக்கு, உருவம் சரியான வகையிலே இருக்கிறதுன்னா அப்படிப்பட்டவர்களை நாம் பார்த்து சேவித்து அங்கிருந்து விலகிவிட வேண்டும். சத்காரம் பண்ணணும். நாமரூபங்கள் இருந்தாலே போதும், வெளி தோற்றம் இருந்தாலே போதும். அவர்களை எந்த அளவுக்கு கௌரவிக்க வேண்டுமோ அந்த அளவுக்கு கௌரவித்தாக வேண்டும், கௌரவித்து விலகிவிட வேண்டும். கூட இருக்க முடியாது அவளோட. அடுத்த கட்டம், வெளி தோற்றம் மட்டும் கிடையாது, விஷயங்கள் எல்லாம் தெரிந்து அவர்களோடு நாம் பழகலாம்படி இருக்கக்கூடியவர்கள் சகவாச யோக்கியர்கள் அப்படின்னு 2ஆம் பிரிவு. அதுக்கு மேலே எப்பொழுதும் எம்பெருமானை பற்றி நினைத்து கொண்டு அவன் என்றால் உருகி இருக்கக்கூடிய ஆழ்வார் போன்றவர்கள் அவா சதானுபவ யோக்கியர்கள், எப்பொழுதும் அவர்களையே அனுபவித்து கொண்டிருக்கலாம்படி இருக்கக்கூடியவர்கள். இது 3ஆம் பிரிவு. அப்போது வைஷ்ணவர்களுக்குள்ளேயே சத்கார யோக்கியர்கள், சகவாச யோக்கியர்கள், சதானுபவ யோக்கியர்கள்னு பிரிவுலாம் இருக்குன்னா இந்த பிரிவுகளை நாம் எப்படி புரிந்து கொள்வது? அவாவாளுடைய குணங்கள் குற்றங்கள் அதை சீர்தூக்கி பார்த்து அதுக்கு மேலே தான் நாம் இந்த ஒரு 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 விபாகம் எல்லாம் பண்ணிக்கொள்ள முடியும். நான் குற்றமே பார்க்க மாட்டேன்னு நாம் நினைத்தோமே ஆனால் சில சமயங்களில் தப்பானவர்களோடு சகவாசம் பண்ண ஆரம்பித்து விடுவோம். அவா இடத்துல இருக்கக்கூடிய குற்றங்கள் தெரியாமலே நமக்கு வந்து சேரும். தீயகந்தம் உள்ளதொன்னை சேர்ந்திருப்பதொன்னுக்கு தீயகந்தம் ஏறும் திறமது போல்
தீய குணமுடையோர் தங்களுடன் கூடியிருப்பார்க்கு குணமதுவேயாம் செறிவு கொண்டு, இல்லையா? அதே மாதிரி தான் நல்ல மனம் உள்ளது உன்னைன்னு சொல்லி மணவாள மாமனிகள் தெரிவிக்கிறார். ஒரு நல்ல வாசனை இருக்கக்கூடிய பொருளோடு நாம் சேர்ந்தால் தன்னிடையே அந்த வாசனையானது நம்மிடத்தில் வந்து சேரும். அதே போலத்தான் தீய கந்தம் இருந்தால் அதோடு சேர்ந்து இருக்கக்கூடிய பொருளுக்கு தன்னிடையே வந்து சேரும். ஆகையால் நாம் யாரோட பழகிறோம் அப்படின்றதில் ஜாகிரதையாக தானே இருக்கணும். அப்போ நான் குற்றமே பார்க்க மாட்டேன், எனக்கு எல்லாருமே சமானம் என்று சொல்லி குற்றம் இருக்கக்கூடியவர்களோடும் நாம் பழகத் தொடங்கினோமே ஆனால் தெரியாமலே அவளுடைய குற்றங்கள் நமக்கு வந்து சேரும். கண்டிப்பாக. அப்போது குற்றமே பார்க்க மாட்டேன்றதை காட்டிலும் குற்றத்தை பார்க்க வேண்டும். அதையே நினச்சின்னு இருக்க வேண்டாம். பார்த்தோமா, சரி இங்கே ரொம்ப சகவாசம் வேண்டாம், ரொம்ப அவளோட வச்சுக்க வேண்டாம், பார்த்து சேவிச்சுட்டு கிளம்ப வேண்டியதுன்னு புரிஞ்சுண்டாச்சா, அப்போ அவளோட அந்த தூரத்தில் இருக்க வேண்டும். திருப்பி திருப்பி அவளை பற்றியே நினச்சின்னு இருக்கிறது, 4 பேரிடத்தில் பேசுவதுன்றது வேண்டாமே தவிர குற்றங்களை பார்ப்பதே தவறுன்னு சொல்ல முடியாதுன்னு தோன்றது, இல்லையா? ஆமாம். நான் இது சம்சாரத்திலிருந்து மோட்சத்திற்கு செல்லுவதற்கான வழியை காட்டக்கூடியது தான் சனாதன தர்மத்தினுடைய அடிப்படை குறிக்கோள். அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. எந்த தரிசனமாக வேணா இருக்கட்டும், அவர்களுக்கு சம்சாரம்னா விடப்பட வேண்டியது, மோட்சம் அடையப்பட வேண்டியதுங்கிறது கொள்கை எல்லாருக்கும் சமானம்தான். அதுவும் நம் தரிசனத்திலே அது ரொம்ப மீதி புருஷார்த்தங்களையெல்லாம் இகழ்ந்து பகவானை அடைவதே பரம பிரயோஜனம்னு வற்புறுத்தக்கூடியவர்கள் இருக்கக்கூடிய இந்த சம்பிரதாயத்திலே நாம் மேலே போகணும் அப்படின்னா நமக்கு மேலே உள்ளவர்களை பிடித்து கொண்டாதான் மேலே தூக்கி விடுவார்கள். நமக்கு கீழே உள்ளவர்களை பிடித்து கொண்டு நாம் மேலே போகணுன்னு நினைக்க முடியாது. அந்த விஷயத்திலே நாம் இவர்கள் கீழே உள்ளவர்கள், இவர்கள் மேலே உள்ளவர்கள்ங்கிற அந்த பகுத்தறிவு நமக்கு தேவைப்படுகிறது. அப்போ ஒரு சமயத்திலே குற்றங்களையும் பார்க்க வேண்டியது ஆகிறது அப்படின்னு தேவர் சொல்கிறது. ஆமாம். ஆனால் இது பார்ப்பதுங்கிறது எப்படி? இன்னானுடைய குற்றம்னு பார்ப்பதா, இன்னான் குற்றவாளின்னு பார்ப்பதா? இது எப்படி பார்ப்பது? இது பொதுவாக உலகத்தில் சிலது தப்பான குணங்கள்னு உண்டு, இல்லையா? இப்போது கண்ணனே பகவத்கீதையில் எடுத்துக்கொண்டா இதெல்லாம் தப்பான குணங்கள், இதுலேருந்து விலகி இருங்கோன்னு சொல்கிறான். அசுர ஸ்வபாவம் கொண்டவர்களுக்கு இந்த மாதிரி தோஷங்கள் எல்லாம் இருக்கும்னு தெரிவிக்கிறான். இப்போ அந்த மாதிரி தோஷங்களை சில இடங்களில் நாம் பார்க்கும் பொழுது இதெல்லாம் இருக்குது அப்படின்ற அளவுக்கு அவர் குற்றவாளின்னு நினைக்க வேண்டாம். இது இந்த குற்றம் இங்கே இருக்குதுன்னு புரிஞ்சுக்கணும். இது பிரகிருதி சம்பந்தத்தினால அவர்களிடத்திலே வருகிறது அப்படின்னு புரிந்து கொள்ளணும். ஆமாம், அது பிரகிருதி மேலே தள்ளிடலாம். இவாளுக்கு இயற்கையாக வந்தது கிடையாது, செயற்கை. பிரகிருதியோட சம்பந்தம்ன்றது செயற்கை தானே, அதனால் ஏற்பட்டது அப்படின்றத புரிஞ்சுக்கணும். அதே சந்தர்ப்பத்தில் விலகி இருக்கணுன்றதையும் புரிஞ்சுக்கணும் நம்ம, இல்லையா? அதனால் இந்த இடத்துல இந்த குற்றம் இருக்கிறதுனால நாம் விலகி இருக்கிறோம் அந்த அளவுக்கு புரிஞ்சுக்கணுமே தவிர இந்த காலத்தில் சொல்கிறா இல்லையா, ஒருத்தரை ஜட்ஜு பண்ணுறதுன்னு, அவளை இவா குற்றம் பண்ணுறாளேன்னு சொல்லி ஜட்ஜு பண்ண வேண்டாம். நம்முடைய பாதுகாப்புக்காகன்னு விலகி இருக்கும், அவ்வளவுதான். இந்த இடத்துல குற்றம் இருக்குது, விலகி இருக்கும். இப்போ கொரோனாலாம் வந்தது. இந்த கொரோனாலாம் வரும்பொழுது நமக்கு ரொம்ப பிடித்தவர்களிடத்திலே ஒரு கொரோனா வந்துடுது அப்படின்னா அவர்களை விட்டு நாம் தள்ளி இருப்பதுங்கிறது அவர்களை பிடிக்காமல் இல்லை, அவர்களை வெறுத்து இல்லை, நமக்கு அது வந்துடக்கூடாதுங்கிற அந்த லெவலில் தள்ளி இருக்கணும். அதே சமயம் அவர்களுக்கு வேண்டுங்கிறதையும் பார்த்து பண்ணின்னு இருக்கோம். இப்போ இந்த கொரோனாங்கிறது நமக்கு ஒட்டாமல் நம்ம அவர்களை திருத்தவும் முடியும், அவர்களிடத்துல அந்த ஒரு சிகிச்சையும் செய்ய முடியுங்கிற அந்த நிலைமையில் இருந்த மாதிரி இது இப்போ இவர்கள் ஒதுக்கப்பட்டவர்களாக இருப்பதற்கு காரணம் இவர்கள் இல்லை, இவர்கள்ட்ட இருக்கிற அந்த கொரோனா அப்படின்னு நாம் எப்படி பார்த்தோம் அந்த மாதிரி நாம் இது பிரகிருதி, இதுவும் ஒரு வியாதி தானே, இதை காட்டிலும் மகாவியாதி வேறு ஒன்று கிடையாது. ஆகையாலே இதற்கு காரணம் அவர்களிடத்தில் இருக்கிற வியாதி. அந்த வியாதி குணமானால் அவர்களும் நம்மோடு சேரப்போகிறார்கள்னு அந்த எண்ணத்தில் பார்த்தா அந்த மாதிரி ஒரு அவர்களிடத்துல ஒரு பர்சனல் வெஞ்சன்ஸ், ஒரு பர்சனலாக அவர்களை பிடிக்காமல் இருப்பது, இந்த மாதிரி ஒரு வெறுப்பு இருக்காது. ரொம்ப சரியான வார்த்தை. சம்சாரமாகிற வியாதி, பிரகிருதி சம்பந்தமாகிற வியாதி அப்படின்னு வச்சுக்கலாம். அதனால் நம்ம விலகி இருக்கோமே தவிர பர்சனலாக நமக்கு ஒன்றும் அவ மேலே வெறுப்பு கிடையாது, விருப்பமும் கிடையாது. அடி இப்போ இந்த குற்றங்களை பார்ப்பது, அதை பார்க்கவே கூடாது, அது எவ்வளவு பார்க்கலாம்னு ரொம்ப அழகாக தேவர் அருளி செய்தது. இதற்கு மேலே இப்போ நாம் ஒரு உதாரணம் பார்ப்போமே. இப்போ பேரண்ட்ஸ் டீச்சர் மீட்டிங்னு ஸ்கூலில் வைக்கிறான். அந்த ஸ்கூலில் ஒரு பயல் இருக்கான், அவன் நிறையா தீம்புகளை செய்கிறான், நல்ல குற்றங்களை செய்கிறான். அப்போ அவனுடைய ஆசிரியர் அவனுடைய பெற்றோர்களிடத்திலே கூட்டு உங்கள் பையன் இந்த குற்றங்களையெல்லாம் பண்ணுகிறான்னு வரிசையாக பட்டியலிடுகிறார்கள்.
இப்போ அவள் குற்றத்தை பார்க்குறா, குற்றத்தை பேசுகிறா, ஆனால் அதை யாரும் வம்புன்னு சொல்கிறது இல்லையே. ஆமாம், இங்கே தான் ஆக்சுவலி தேவர் முன்னாடி கேட்ட கேள்வியே அதுதான். இப்போ யார் பார்க்கலாம், யார் பேசலாம் அப்படின்னு கேட்டால் அதுக்கான அதிகாரம் யாருக்கு இருக்கோ அவள் பார்க்கணும், பேசணும், திருத்தணும், எல்லாம் பண்ணி ஆகணும். தேவர் உதாரணம் சொல்லும் பொழுது அழகாக டீச்சர் ஸ்டூடெண்ட்னு சொல்லிடுது. அதில் பேரண்ட்ஸும் வந்துட்டா இப்போ இல்லையா. பெரும்பாலும் நாம் உலகத்தில் பார்த்தால் ஆசிரியர்கள், பெற்றவர்கள், அதுக்கு மேலே ரொம்ப நெருக்கமாக இருக்கக்கூடிய உறவினர்கள், ஒரு தாத்தாவாக இருக்கலாம், பாட்டியாக இருக்கலாம், சித்தப்பாவாக இருக்கலாம், ஃபர்ஸ்ட் சர்க்கிள் ரிலேட்டிவ்ஸ். ஆமாம். ஸோ இவாளுக்கெல்லாம் ஒரு கடமை இருக்குது இல்லையா. இப்போ நம்ம பிள்ளைகளை பெறுகிறோம் என்றால் அதோடு முடியலை, அவளை நல்வழிப்படுத்த வேண்டிய ஒரு கடமையும் நமக்கு இருக்கிறது இல்லையா. ஆகையால் எந்த இடத்துல அந்த கடமையானது இருக்கிறதோ அந்த இடங்களிலே குற்றத்தை பார்ப்பது, அவர்களிடத்தில் அந்த குற்றங்களை சொல்லுவது, அந்த குற்றங்களை போக்குவதற்கான சில உபாயங்களை எல்லாம் அனுஷ்டிப்பது, உபாயங்களை எல்லாம் கைக்கொள்வது, இதெல்லாம் பண்ணித்தான் ஆகணும் இல்லையா. இப்போ யார் பண்ணலாம்னு கேட்டால் இவா தான் பண்ணலாம். ஆசிரியர்கள், பெற்றார், நெருக்கமான உறவினர், இவாளாம் பண்ணித்தான் ஆக வேண்டும். ஏன்னா அது அவளுடைய கடமை. ஒரு சிஷ்யன் ஒரு ஆச்சாரியனை கிட்டுகிறான். என்னென்னு கிட்டுகிறான்? சுவாமி, அடியனை நல்வழிப்படுத்த வேண்டும் என்று இவனே போய் தன்னை ஆச்சாரியனிடத்தில் சமர்ப்பிக்கிறான். இன்று அந்த மாதிரிலாம் ஒன்றும் எண்ணம் இல்லாமல் அவா போகிறா வச்சுக்கோங்க. ஆனால் உண்மையான விஷயம் என்ன என்றால், சிஷ்யன் தன்னை திருத்துவதற்காக ஆச்சாரியனை கிட்டுகிறான். பகவத்கீதையிலேயே கண்ணன் எப்போ உபதேசம் ஆரம்பிக்கிறான்? ஆனால் அர்ஜுனன் சொல்கிறான், எனக்கு என்னன்னு ஒன்றும் புரியலை. கார்பண்ய தோஷோபகத சுபாவா பிரிச்சாமி துவாம் தர்ம சம்மூட சேதாக. இப்போ எனக்கு எது தர்மம் என்னன்னு ஒன்றுமே புரியலை. சிஷ்யஸ்தேகம் ஷாதிமாம் துவாம் பிரபன்னம். நான் உன்னை சரணாகதி பண்ணுறேன், உனக்கு சிஷ்யனாக இருக்கேன், எனக்கு நல்லது என்னன்னு நீயே சொல்லுவாய், ஷாதி நியமிப்பாய் அப்படின்னு எப்பொழுது அர்ஜுனன் சொன்னானோ அப்போ தான் கண்ணன் பேச தொடங்குறான். ஏன்னா அவன் சொல்லிட்டான், நீ என்ன திருத்துன்னு அவன் சொல்லுகிறான். அப்போது அந்த பொறுப்பானது கண்ணனுக்கு ஏற்படுகிறது. அதே போலத்தான் ஒரு சிஷ்யன் ஆச்சாரியனிடத்திலே போய் அடியனை நல்வழிப்படுத்த வேண்டும் என்று பிரார்த்திப்பதனால அந்த சிஷ்யனை ஆச்சாரியனுக்கு பொறுப்பு கொடுக்குறான். அதனால தான் ஆச்சாரியர் திருத்துகிறார். அவருக்கு அந்த பொறுப்பானது கொடுக்கப்பட்டு இருக்கிறது. அதே மாதிரி பெற்றோர்கள், அவர்கள் தான் பெறுகிறார்கள் நல்வழிப்படுத்த வேண்டிய ஒரு பொறுப்பு. சொல்ல வேண்டும்ன்ற தேவை கிடையாது அவளுக்கு. அந்த பொறுப்பில் தான் அவர்கள் எப்பொழுதும் இருக்கிறார்கள், அவர்களும் பண்ணலாம். இப்போ குற்றங்களை பார்ப்பதுங்கிறது முதல்ல அந்த சம்சாரத்திலிருந்து விலகுவதற்கு சம்சாரத்தின் தோஷங்களை பார்க்க வேண்டும் அப்படின்னு பார்த்தோம். இப்போ இரண்டாவதாக சம்சாரத்துக்குள்ளேயே திருத்துவதற்காகன்னு ஒருத்தர் பார்க்கலாம் அப்படின்னு இப்போ நிர்ணயம் ஆகியிருக்கிறது. இப்போ யாருக்கு அந்த திருத்துவதற்கு அதிகாரம் இருக்கிறதோ, யார் அதிகாரிகளோ, அதாவது ஆசிரியர்கள், பெற்றோர்கள் முதலானவர்கள், அவர்கள் அந்த பிள்ளைகளின் குற்றத்தை பார்த்து அதை திருத்துகிறார்கள். அந்த நல்ல நோக்கம் இருக்கிறது அவர்களுக்கும். அங்கேயும் அது அதனால வம்புங்கிறதா மாறலை. வெறும்னா குற்றத்தை பேசணுங்கிறதுல அவர்களுக்கு அதனால் ஒரு சந்தோஷமோ எதுவும் கிடைக்க போவதில்லை. அவர்கள் திருத்த வேண்டும்னு அந்த ஒரு மன வலியோடு தான் அவர்கள் குற்றத்தை பார்க்கிறார்கள், குற்றத்தையும் பேசுகிறார்கள். ஆகையாலே ஒரு ஆச்சாரியன் சிஷ்யனை திருத்தலாம்னு பார்த்தோம். இது ரிவர்ஸில் பார்க்க முடியுமா? ஒரு சிஷ்யனுக்கு ஆச்சாரியனை திருத்தும் பொறுப்பு உண்டா? சிஷ்யன் ஆச்சாரியன் குற்றத்தை பார்க்கலாமா? இல்லை, சிஷ்யன் ஆச்சாரியன் இடத்துல குற்றத்தை பார்க்கல் ஆகாது. ஏன்னா அது பொறுப்பு கிடையாது. ஆச்சாரியனை திருத்த வேண்டிய பொறுப்பு சிஷ்யனுக்கு கிடையாது. அதனால் இவன் ஆச்சாரியன் இடத்துல குற்றத்தை பார்க்கக்கூடாது. அங்கே குற்றம் இருக்குதுன்னு நினைக்கிறதே தப்புன்னு சொல்லி ஸ்ரீவசனபூஷணத்தில் தெரிவிக்கிறார். அங்கே குற்றம் இருக்குதுன்னு இவனுக்கு தோணித்தனால் அது இவனுடைய குற்றமாக இருக்கும். பல வாக்கியங்கள் ஸ்ரீவசனபூஷணத்தில் இருக்கின்றன. ஆகையால் ஆச்சாரியனுடைய குற்றத்தை பார்ப்பதற்கு இவன் ஆள் கிடையாது. அதுதான் உண்மை. ஆனால் கிரந்தங்கள் எல்லாம் பார்க்கும் பொழுது அந்த காலத்தில் இருந்த சதாச்சாரியர்களை பற்றி, சச்சிஷ்யர்களை பற்றி இது இருக்குது. இந்த காலத்தில் ஏதோ பேருக்குன்னு சொல்லி ஒரு ஆச்சாரியனை ஆசிரியத்திருக்கிறார்கள். அந்த மாதிரி சமயத்தில் எப்படி பண்ண வேண்டும் என்று விலக்ஷண மோக்ஷாதிகார நிர்ணயம் முதலான கிரந்தங்களில் சொல்லப்பட்டு இருக்கிறது. ஏதோ சின்ன சின்ன குற்றங்கள் ஏற்படுறதுன்னு வச்சுக்கோங்களேன், அது பிரகிருதி சம்பந்தத்தினால ஏதோ ஏற்படுகிறதுன்னு சொல்லி அதிலிருந்து அதை பெருசாக நினைக்காமல் விட்டுவிட வேண்டியது.
இல்லாமல் சில சமயங்களில் நம்முடைய சம்பிரதாயத்துக்கு ரொம்ப மூலமாக ரொம்ப முக்கியமாக இருக்கக்கூடிய கோட்பாடுகள் அதிலேயே ஒரு நழுவுதல் அந்த மாதிரிலாம் ஆச்சாரியனுக்கு ஏற்படும் பொழுது ஐயோ இப்படி ஆகிறதேன்னு சொல்லி பெருமானிடத்தில் போய் பிரார்த்திக்க வேண்டியது, அவரை நீ எப்படியாவது திருத்துவாய் அப்படின்னு எம்பெருமானிடத்தில் பிரார்த்திக்க வேண்டியது. அதுக்கு மேலே அவரோட ரொம்ப நெருங்கி பழக முடியாத நிலை ஏற்பட்டால் ஏதோ பார்க்க நேரும் பொழுது அவரை சேவித்து நல்ல வார்த்தைகளை பேசிட்டு அங்கிருந்து விலகிவிட வேண்டியது. இதெல்லாம் விலக்ஷண மோக்ஷாதிகார நிர்ணயத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. நான் அதுக்குன்னு சொல்லி அதை பற்றியே நினைத்து கொண்டு 4 பேரிடத்துல பேசுவது இது முதலானவைகள் எல்லாம் யாருமே பண்ணலாகாது. அடி இப்போ இதுக்கும் தாத்பரியம் அதுதான் இருக்கும். சம்சாரத்திலேருந்து தூக்க வேண்டிய ஆச்சாரியன் அவரே சம்சாரத்துக்குள்ளே நம்ம இழுத்துடக்கூடாதுன்னு அவரிடமிருந்தும் தள்ளி இருக்க வேண்டியதுன்னு நிர்ணயிக்கிறார்கள். இப்போ எல்லோரும் சம்சாரிகளாக இருந்தால் அந்த இடத்துலேருந்து தள்ளி இருக்க வேண்டியதுன்னு ஒரு அடிப்படையான ஒரு புரிதல் வருகிறது. இப்போ சிஷ்யன் ஆச்சாரியன் இந்த மாதிரி இருக்கிறார்கள். இவர்கள்லாம் பார்த்து திருத்தி இந்த இருக்கிற குற்றங்களை பார்க்கிறார்கள். இதெல்லாம் பார்க்கும் பொழுதே இதை தவிர மீதி பேர் குற்றங்களை நாம் பார்ப்பதோ பேசுவதோ இல்லை திருத்தணும்னு நாமே நினைத்து கொள்வதோ கூடாது அப்படின்னு சாஸ்திரங்கள் ஏதாவது சொல்கிறதா? பொதுவாக உலகத்தில் யாருடைய தோஷங்களையும் பார்க்கணுன்ற தேவை கிடையாது நமக்கு. ஸ்ரீவச்சனபூஷணத்தில் என்ன தெரிவிக்கிறார் என்றால், நாம் பொழுதுபோக்குவது எப்படி பொழுதுபோக்க வேண்டும்? எம்பெருமானுடைய குணங்களை நினைத்து பொழுதுபோக்க வேண்டும். நம்முடைய குற்றங்களை நினைத்து பொழுதுபோக்க வேண்டும். எம்பெருமானுடைய குணங்களுக்கு எண்ணிக்கை கிடையாது. அதுக்கு எண்ணிக்கை இருந்தாலும் இருக்கலாம், நம்முடைய குற்றங்களுக்கு எண்ணிக்கை கிடையாது. உண்மையில் ரெண்டுத்துக்கும் கிடையாது. அப்படி இருக்கும் பொழுது என்று நாம் எம்பெருமானுடைய குணங்களையெல்லாம் பேசி முடிப்போமோ, நம்முடைய குற்றங்களையெல்லாம் பேசி முடிப்போமோ, அன்று பிறருடைய குற்றங்களை பற்றி நினைக்கக்கூடும். இது 2 நடக்க போகிறதா? 2 இன்ஃபினிட், அனந்தமாக இருக்கக்கூடியதை பேசி முடிக்க முடியாது. அப்படி இருக்கும் பொழுது இவற்றை பற்றி பேசுவதற்கான சமயம் எங்கேருந்து அப்படின்னு கேட்குறான். ஆகையால் இதை நினைப்பதற்கே நமக்கு சரியாக இருக்கும் பொழுது பிறருடைய குற்றங்களை பற்றி பேசுவதுன்றது எங்கேருந்து ஏற்படும்? இல்லை, இது சமயம் இன்மைங்கிறது ஒரு காரணம், அழகான காரணம். அடியேன் கேட்க வருது என்னென்னா, நாம் இப்போ எதேர்ச்சியாக ஒருத்தரை பார்க்குறேன், அவருடைய குற்றம் என் கண்ணுக்கு பட்டுருது. உடனே மனசில் நான் என்ன நினைக்கிறேன், நான் இவனை திருத்த வேண்டும்னு நினைத்து அவனை போய் நீ இதெல்லாம் தப்பு பண்ணுற அப்படின்னு சொல்லி திருத்தி இதெல்லாம் பண்ணணும்னு நினைக்கிறேன். அப்படி ஒரு பொறுப்பு உண்டா எல்லா ஸ்ரீ வைஷ்ணவர்களுக்கும் பொதுவாக இன்னொருத்தரை திருத்துறதுன்னு? அதான் சொல்கிறேனே, எல்லாருக்கும் பொறுப்பு உண்டா அப்படின்னு கேட்டால் பொறுப்பு இல்லைன்னு அடியேன். பொறுப்புன்ற வார்த்தையை விட்டுடுவோம். ஆனால் ஒரு கருணையின் அடிப்படையில் சில காரியங்கள் பண்ணுறோமோ. உலகத்தில் யாரோ போகிறா, முன்னாடி இப்போ ஒரு குழி இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், ஐயோ அங்கே குழி இருக்குது ஜாகிரத்தைன்னு நம்ம சொல்ல மாட்டோமா? சில சமயங்கள் என்ன ஆகும், ஒரு ரோட்டில் போயின்ட்டுருப்போம், போகும்பொழுது கொஞ்சம் தூரத்தில் என்னமோ அங்கே ரோட் க்ளோஸ்டாக இருக்கும், நம்ம திரும்பி வந்துட்டுருப்போம். எதிர்த்தாப்பில் யாரோ வந்துட்டுருப்பா, அவள் எதுக்கு அவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு திருப்பி வரணும்னு சொல்லி நாமே அவளை கூப்பிட்டு அங்கே ரோடு மூடி இருக்கா, இங்கே திரும்பிடலாம்னு நாம் சொல்கிறோம். எதுக்காக சொல்கிறோம்? அவள் இடத்துல இருக்கக்கூடிய ஒரு இரக்கத்தினால, ஐயோ அவள் கஷ்டப்பட வேண்டாமே என்ற எண்ணத்தினால அதை பண்ணுறோம் இல்லையா? அந்த மாதிரி சில சமயங்களில் சொல்கிறது தப்பில்லை. ஆழ்வார்கள் பல இடங்கள் உபதேசிக்கிறார்கள், சொன்னால் விரோதம் இது ஆகிலும் சொல்லுவன் கேள்வினோன்னு ஆழ்வார் உபதேசிக்கிறார். ஒரு நாயகமா என்ற திருவாய்மொழியில் உபதேசிக்கிறார். இந்த மாதிரி நம்ம ஆழ்வார் பல இடங்கள் உபதேசிக்கிறார். மற்ற ஆழ்வார்களும் திருமங்கை ஆழ்வார் முதலானவர்களும் பல இடங்களில் முன்னுர உரைக்கேன் அப்படின்ற மாதிரிலாம் பல இடங்களில் உபதேசிக்கிறார்கள். அதெல்லாம் எதுக்காக உபதேசிக்கிறார்கள்? ஸ்ரீவச்சனபூஷணத்தில் தெரிவிக்கிறார், நிவர்த்தனார்த்தமாக. அவர்களிடத்தில் அந்த குற்றங்கள் எல்லாம் வரக்கூடாதே, அதை போக்க வேண்டுமே அப்படின்ற எண்ணத்தினால குற்றங்களை பார்த்து பேசுகிறார்கள். என்ன குற்றங்களை பார்த்துருக்காளான்னா பார்க்காம பேச முடியாதுன்னு பார்த்துருக்கா. எதுக்காக பார்த்துருக்கா? நான் போக்குறதுக்காக பார்த்துருக்கா இல்லையா? அந்த மாதிரி நாம் பண்ணலாம். அடியனுடைய அபிப்பிராயம் என்னென்னா, நமக்கு யாரிடத்தில் பொறுப்பு இருக்கிறதோ, பிள்ளைகளாக இருந்தாலும் சிஷ்யர்களாக இருந்தாலும், அங்கே கொஞ்சம் கடினமாகவும் அவர்களை சிக்ஷிக்கக்கூடும் இல்லையா? நாமே பார்த்தோம், கோபம் வீடியோவில் பார்த்தோம், எம்பெருமானார் கிளம்பி ஆச்சானை மோதினார் அப்படின்னு பார்த்தோம். ஆனால் அதே விஷயத்தை யாரோ ஒருத்தர் இடத்துல போய் பண்ண முடியாது. அவள் இடத்துல கோபித்து கொள்வதற்கு நமக்கு என்ன அதிகாரம் இருக்குது? நல்ல விதமாக சொல்லலாம், இந்த மாதிரி இருக்குது பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லலாம். மூடி இருக்கு அங்கேயும் போகிறேன் அப்படின்னு நான் சொல்ல முடியும்?
இல்லை, எப்படி சொல்லணுமோ அப்படி ஒரு குழி இருக்குது, நம்ம புள்ள அங்கே உழ போகிறதுன்னா ஓடி போய் கையை பிடிச்சி இழுத்து அதை 2 அடி அடித்தாது நம்ம அங்கே போக விடாமல் தடுக்கலாம். யாரோ ஒருத்தர்கிட்ட குழி இருக்குது விழுந்துருவேன்னு சொல்கிறோம், கேட்கல. இன்னும் கொஞ்சம் புரியிற மாதிரி கத்தி சொல்கிறோம், அப்பையும் கேட்கல. சரி விழு அப்படின்னு விட்டுட்டு போயிட வேண்டியதான். ஆமாம், ஐயோ பாவம் அப்படின்னு பரிதாபம் தான் பட முடியும். குழந்தைக்கும் பெரியவாளுக்கு இருக்க வித்தியாசம் இதுதான். குழந்தைக்கு சொன்னாலும் புரியாது, அதுக்கு தெரியாது பாவம். அதனால கொஞ்சம் தடுத்து கொஞ்சம் நிர்பந்தித்து அதை பிடிச்சிக்கலாம். நம்ம குழந்தைய 20 வயசு 25 வயசு எடுத்துன்னா என்ன பண்ண முடியும் இல்லையா? அதுக்குன்னு ஒரு அறிவு வந்துடுது அப்படின்னு சொன்னால் போகாதுன்னு சொல்ல முடியும். அது மாதிரி நான் போகத்தான் போவேன்னு நம்ம என்ன பண்ண முடியும் இல்லையா? ஆகையால் அந்த இடத்துல வற்புறுத்தி காரியம் பண்ணுவதுன்றது நம்ம பண்ண முடியாது. இப்போ ஒரு லெவல் இருக்குது, திருத்தணும்னு நினைக்கலாம். அதான் அடியன் இப்படி புரிஞ்சுக்கிறேன், திருத்தணும்னு நினைக்கிறது கருணையினாலே, அதில் தவறு இல்லை. அப்படி திருத்தணும்னு நினைக்கும் பொழுது குற்றங்கள் கண்ணில் படும், அதை பார்த்து நம்ம பேச போகிறோம். வம்பு பேசுதல்னு இல்லை அது. இருந்தாலும் அந்த ஒரு அளவு இருக்குல்ல. இப்போ ஒருத்தர் ஒரு உதாரணம் பார்ப்போமே. ஒருத்தர் இருக்கார், அவர் ஏதோ ஒரு தவறு பண்ணுகிறார். அவர் தவறு பண்ணிவிட்டார். நான் போய் சொல்கிறேன், இது இப்படி பண்ணக்கூடாது சுவாமி, இப்படி பண்ணால் சரியாக இருக்கும்னு அடியேன் போய் விண்ணப்பிக்கிறேன், திருத்த வேண்டுங்கிற நோக்கத்தில். அவர் அது கேட்கலை. நான் உடனே ஊர் முழுக்க போய் நான் சொன்னேன் அப்போவே அவர்கிட்ட, இவர் கேட்கல, வேணுட்டு இப்படி பண்ணிட்டார், அவருக்கு நன்னா வரட்டும். இந்த மாதிரி ஊர் முழுக்க போய் இப்படி சொல்லுவது, திருப்பி அதை வைத்து ஒரு வம்பு பேசுதல்ங்கிறது திருத்துவதாக ஆகாது. ஆமாம், இப்போ ஒரு அளவு இருக்குது இல்லை, எல்லாத்துக்கும் ஒரு அளவுன்னு உண்டு. திருத்த நினைக்கணுன்னாலும் நம் பொறுப்பில்லாமல் திருத்த நினைத்தால் நமக்கு நல்லது, நிம்மதி இதெல்லாம் வரும். இல்லைன்னா தேவையில்லாமல் அந்த பொறுப்புகளும் கூட ஒரு வகையில் சம்சாரத்தில் ஒரு கட்டுக்கள் தான், தேவையில்லாத பொறுப்புகள். ஆமாம், அப்படிங்கிறது. அதனால் எல்லாருமே நான் திருத்தணும்னு எடுத்துட்டு எல்லாருடைய குற்றத்தையும் பார்த்துண்டு பேசிட்டு நிறைய பேர் அப்படி தான் உலகத்தை முழுக்க நானே திருத்துவேன்னு சொல்லி அந்த பொறுப்பையெல்லாம் தங்கள் தலை மேலே ஏற்றிப்பான். இது அடியினுடைய அபிப்பிராயம் தான், கிரந்தத்தில் இருக்குன்னு அப்படின்னு சொல்ல வரல. ஆனால் எல்லாரையும் திருத்துகிற பொறுப்பு நமக்கு கிடையாது. நல்ல விதமாக சொல்லலாமே தவிர திட்டி அவர்களை புரிய வைக்கிற பொறுப்பு நமக்கு இல்லைன்றது அடியினுடைய அபிப்பிராயம். அதான் சொல்லுவேன், நீ ஒன்றை திருத்திக்கோ. நாமே நிறைய முறை பேசியிருக்கோம், உலகத்தை திருத்துவதற்கான நல்ல வழி என்னென்னா முதல்ல தன்னை திருத்திக்கிறது இல்லையா? அதைத்தான் நம்ம பண்ண முடியுமே தவிர உலகத்தை முழுக்க திருத்துறேன்னு ஆரம்பித்து நாமே கடைசியில் குழியில் விழுந்துடுவோம். எல்லாருடைய குற்றங்களையும் பார்த்துட்டு அவளை திட்டிண்டு அவளை இது பண்ணிட்டு அது கடைசியில் அனர்த்தமாக முடிந்து விடுமோன்னு தோன்றது. ஆகையால் அவர்களை திருத்துவதற்காகன்னு ஆழ்வார்கள் எந்த அளவுக்கு உபதேசித்திருக்கிறார்களோ அந்த மாதிரி உபதேசிக்கலாம். அந்த ஒரு ஆதங்கத்தில் சில சமயங்கள் ஏதோ ஒரு வார்த்தை 2 வார்த்தை வந்துடலாம். அதை தவிர அதுவே யாத்திரையாக, அதுவே பிழைப்பாக ஆகக்கூடாது. அளவு தான் தேவன் சொன்ன மாதிரி, எல்லாமே அது தானே. சும்மா விளையாட்டுக்காக இப்படி சொல்லுவது உண்டு. எம்பெருமானார் உலகத்தையெல்லாம் திருத்தினாரே தவிர, அதுவும் பகவான் ரங்கநாதன் பெரிய பெருமாள் கூப்பிட்டு நீர் உலகத்தை திருத்தும்னு பொறுப்பை கொடுத்ததுக்கப்புறம் தான் பண்ணார். அதுக்கு முன்னாடி அவர் என்ன பண்ணார்? ஏதாவது ஒருத்தரை திருத்தினதுன்னு உண்டா, ஒருத்தர் ஏதாவது பண்ணதுன்னு உண்டா? ஒன்றும் கிடையாது. சாலை கிணற்றிலேருந்து தீர்த்த கைங்கரியம் பண்ணார்னு தெரியும். அவர் மாட்டு பெருமாள் கோயிலில் இருந்தார், சௌக்கியமாக இருந்தார், அவ்வளவுதான் அவர் வாழ்க்கை. அவர் எப்போ திருத்துன்னு ஒரு அதிகாரம் பகவானாலே கொடுக்கப்பட்டதோ அதற்கப்புறம் அதை அவர் செவ்வனே செய்து முடித்தார். இப்போ நாமே ஒன்று பொறுப்பு எடுத்துக்கிறதுங்கிறது எம்பெருமானாரே பண்ணல, நாம் யார் பண்ணுவதற்கு? இல்லை, அப்போ யாருமே திருத்த வேண்டாமா, யாருமே ஒன்றுமே பண்ண வேண்டாமான்ற ஒரு கேள்வி வரும். அதாவது அப்படின்னு சொல்ல வர்றது என்னென்னா, எல்லாருமே எல்லாமே பண்ணலாம், அது பொறுப்புன்னு கிடையாது, கருணையினால் பண்ண வேண்டும். ஐயோ சம்சாரிகள் இப்படி கஷ்டப்படுகிறார்களே, தப்பான வழியில் போகிறார்களே என்ற இரக்கத்தினால் பண்ணும் பொழுது அது சரியாகத்தான் இருக்கும், அது தவறாக. அதனால் கிடைக்கக்கூடிய பிரயோஜனம் நம்மை பாதிக்காது. அதாவது அவன் திருந்தினான், திருந்தவில்லை ஆகில் திருந்தவில்லை, நமக்கு அதனால் ஒரு சுகதுக்கங்கள் கிடையாது அப்படிங்கிற ஒரு அளவு வைத்து கொள்ள வேண்டும். இல்லை, சுகதுக்கங்கள்னால் ஒருத்தர் கஷ்டப்பட்டுட்டே இருக்கான்னா அதை பார்த்து ஒரு கஷ்டம் இருக்கத்தானே இருக்கணும், கஷ்டம் இருக்கும். ஆமாம், அதனால் சுகதுக்கம்ன்றதை எழுத்துன்னு வர வேண்டாம். அது என்ன சொல்கிறது, ஐயோ பாவம், இரக்கம்ங்கிறதே ஒரு வகையான துக்கம் தானே. ஆமாம், இரக்கம்ங்கிறதே ஒரு துக்கம் தான். ஆமாம், அந்த துக்கம் இருக்கும் திருந்தலைன்னு. ஆனாலும் சுவாமி, அந்த துக்கம்ங்கிறது இப்போ பகவான் எனக்கு கிடைக்கல அப்படிங்கிறதும் ஒரு துக்கம், இன்னொருத்தர் திருந்தலை அப்படிங்கிறதும் ஒரு துக்கம். ரெண்டும் ஒன்றும் இல்லையே. நம்முடைய வாழ்க்கையை பாதிக்காத அளவுக்கு அது ஒரு துக்கம் இருக்கும், அதுவும் ஒரு துக்கம்னு. அதான் இப்போது அப்படின்னு என்ன சொல்லணும்னா, அது சுகம் துக்கம்ன்றதை விட்டுடுவோம்.
அதனால் நம்மளுடைய ஆக்ஷன்ஸ் அஃபெக்ட் ஆக வேண்டாம். இப்போது பகவானுடைய திருநாமங்களில் ஒரு திருநாமம் அனிர்விண்ணஹா. அனிர்விண்ணஹா அப்படின்னு சொல்லி சஹஸ்ரநாமத்தில் அநேக முறை வருகிறது. அதில் ஒரு இடத்துல அனிர்விண்ணஹான்றதுக்கு வியாக்கியானம் பண்ணார். பெருமான் ஒரு முறை சிருஷ்டித்தான், பல முறையாக சிருஷ்டிச்சுட்டுருக்கான, அதில் ஒரு முறை சிருஷ்டிக்கிறான். எவ்வளவு பேர் மோட்சத்துக்கு வந்துட்டா? திரும்பியும் சிருஷ்டிக்கிறான், அதுக்கு மேலே திரும்பியும் சிருஷ்டிக்கிறான். வரிசையாக சிருஷ்டி நடந்துகிட்டே இருக்கா. இதுவரையிலும் எவ்வளவு சிருஷ்டிகள் நடந்திருக்குன்னு கேட்டால் எண்ணிக்கையே கிடையாது. அந்த அளவுக்கு எம்பெருமான் சிருஷ்டித்திருக்கிறான். எல்லோரும் மோட்சத்துக்கு வந்துட்டாளான்னு கேட்டால் வரல. ஆனால் அவன் பாட்டுக்கு பண்ணிகிட்டே தான் இருக்கான். அதனால் அவன் நிர்வேதத்தை அடையலை. ஐயோ நான் இவ்வளவு பண்ணி வியர்த்தமாக போகிறதேன்னு சொல்லி அவன் நினைக்கலை. அப்படியே வேடிக்கை உபன்யாசங்களில் சொல்லுவேன். உபன்யாசம்னு ஒரு சமயம் போட்டோம், 5 மணிக்கு இங்கே உபன்யாசம்னு போட்டோம். ஒரு நாள் வருவா, யாரும் உபன்யாசக்கரே வரலன்னு வச்சுக்கோங்களேன், இன்றைக்கி என்னமோ தவறு எடுத்து அப்படின்னு நினச்சிட்டு அடுத்த நாள் வருவா. 2 நாள் போட்டுட்டு 2 நாளும் உபன்யாசகர் வரலைன்னா 3ஆவது நாள் யாராவது வருவாளோ? ஒருத்தரும் வரமாட்டான். ஆனால் பகவான் ஒரு முறை சிருஷ்டிக்கிறான், மோட்சத்துக்கு எல்லோரும் வந்துடுவான்னு பார்த்தா ஒருத்தரும் வரல. சரி, வந்தால் ரொம்ப குறைவாகத்தான் வருகிறார்கள். திருப்பி சிருஷ்டிக்கிறான். அவன் தன்னுடைய பிரயோஜனம் சித்திக்கவில்லை என்றாலும் தன்னுடைய முயற்சியை விடாமல் பண்ணிகிட்டே இருக்கான். அந்த மாதிரி அந்த நிர்வேதம் இருக்கு இல்லையா, அந்த நிர்வேதம் இல்லாமல் நாமளும் மேன்மேலும் பண்ணிகிட்டே இருக்கணும். நம்முடைய கர்த்தவியம் நல்லவிதமாக எடுத்து சொல்லுதல் அப்படிங்கிறது நம்முடைய கர்த்தவியம். அதை நாம் விடாமல் பண்ணிகிட்டே இருக்கலாம். அந்த விதமான துக்கம் இல்லைன்னு சொல்லிக்கலாம். ஆனால் ஐயோ அவள் கஷ்டப்படுறாளே என்ற துக்கம் இருக்கத்தான் செய்ய வேண்டும். நாம் பண்ண காரியம் அர்த்தமாக போயிடுத்து என்ற எண்ணம் இல்லாமல் பகவானே அப்படி தான் பண்ணுறான் அப்படின்னு இருக்கும்பொழுது சர்வசக்தியாக இருக்கக்கூடிய எம்பெருமானே திரும்பி பண்ணத்தான் செய்கிறான். ஒரு முறை பண்ணிவிட்டு வரலையேன்னு சொல்லி விட்டு போகலை. அதே போலத்தான் நாமும் இருக்க வேண்டும் என்று அப்படி கஷ்டமாக புரிகிறது. இப்போது இதுக்கு அடுத்தபடியாக இந்த பிறர் குற்றங்களை பார்த்தல் அப்படின்னு இருக்குது. இது இருக்கிற குற்றங்கள், குற்றம் இல்லாதவர்கள்னு உலகத்தில் இருக்க போகிறது இல்லை. அப்படி இருக்கும்பொழுது இருக்கிற குற்றங்களை பார்த்தல், அதை தவிர இல்லாத குற்றங்களை பார்த்தல்ங்கிறது அதை பற்றி நாம் பேசவும் வேண்டுமான்னு கேட்க வேண்டியிருக்கு. ஆமாம், அதுக்கு முன்னாடி அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்லிடுறேன். இப்போது இந்த வம்புன்றதே எப்போ மெயினாக வருகிறது அப்படின்னா, குற்றம் பண்ணவரிடத்தில் ஒருத்தர் நீர் இப்படி குற்றம் பண்ணியிருக்கிறீரேன்னு சொல்லும் பொழுது கூட அதை வம்புன்னு நம்ம பெருசாக சொல்கிறது கிடையாது. குற்றம் பண்ணது யாரோ, பேசுகிறது வேறு யாரோ 2 பேர். அங்கே தான் வம்புன்றதை நம்ம அதிகமாக பார்க்குறோம் இல்லையா. பெரும்பாலும் குற்றம் பண்ணவரிடத்தில் போய் நீ குற்றம் பண்ணியிருக்கிறாய்ன்னு சொல்கிறது யாருமே இல்லை இல்லையா. எல்லாரும் பின்னாடி புறம் இந்த காலத்தில் கிடையாது. இந்த காலத்தில் கிடையாது. தைரியமாக குற்றம் பண்ணலாம், நேரில் யாரும் சொல்கிறது இல்லை. இப்போது ஒன்றுமே இல்லை. ஒரு 60-70 வருஷங்கள் முன்னாடி கூட வித்வான்களும் கருத்து பரிமாற்றங்கள் எல்லாம் கொண்டிருந்தார்கள். இவர் இப்படி சொல்லியிருக்கார், இந்த மாதிரி கிரந்தத்தில் எழுதியிருக்கார், அது தப்பு அப்படின்னு சொல்லி இவர் கிரந்தம் எழுதுவது, அந்த வாத பிரதிவாதங்கள் அப்படின்றது இருந்தது. அப்படி இருக்கும்பொழுது ஒரு பயம் இருக்கும், நாம் சொல்கிறது தப்பாக இருக்கக்கூடாது, பண்ணுறது தப்பாக இருக்கக்கூடாதுன்னு. இன்றைக்கி என்ன எடுத்துன்னா டிப்ளமேட்டிக்காக ஆகிட்டா எல்லாருமே. நீங்கள் பாட்டு அவாவா காரியத்தை பண்ணுங்க, நேரில் பார்க்கும்போது அடியன் ராமானந்ததாசன்னு சொல்லிட்டு சேவிச்சுட்டு போயிடலாம். யாரும் யாரை பற்றியும் குற்றம் சொல்லுவது இல்லைன்ற மாதிரி ஒரு அன்செட் நேரில் அது ஒரு அன்செட் ரூல் அப்படின்றது ஏற்பட்டு விட்டது. அங்கே தான் என்ன ஆகுது அப்படின்னா, அதுவே பரவாயில்லாம். நேரில் பார்த்து நீர் குற்றம் பண்ணியிருக்கிறீர் அப்படின்னு சொல்கிறது பரவாயில்ல, ஏன்னா அவளை திருத்துறதுக்காகன்னு சொல்கிறா அப்படின்னா அதில் வச்சுக்கலாம். அது இல்லாமல் அவர் பண்ணுறாரு நாம் நமக்குள்ளேயே பேசுவதனால பிரயோஜனம் உண்டான்னு கேட்டால் அறவே பிரயோஜனம் கிடையாது. குற்றம் பண்ணவர் பக்கத்தில் அந்த செய்தியை போக போகிறது கிடையாது. இன்னும் சில சமயங்கள் ஆதங்கத்தை வெளிப்படுத்திக்கிறோம் அப்படின்ற அளவில் நிற்குமே தவிர அதனால் பிரயோஜனம் உண்டான்னு கேட்டால் இல்லை. ஸோ அதுதான், குற்றம் பண்ணவரிடத்துலையும் போய் சொல்லிடுங்க, நல்ல விதமாக சொல்லுங்க, இரக்கத்தினால் சொல்லுங்க, அவள் திருந்த வேண்டும் என்பதற்காக சொல்லுங்கள். அதோடு சம்பந்தமே இல்லாதவரிடத்தில் போய் சொல்லுவதனால என்ன பிரயோஜனம் வேண்டாம் அப்படின்னு வச்சுக்கலாமா? எந்த ஒரு பிரயோஜனமும் கிடையாது. லோக்க ரீதியில் ஒருத்தரோட குற்றத்தை நாம் இருக்குன்னு பேசும்பொழுது என்ன பிரயோஜனம்னா நமக்கு ஒரு சந்தோஷம். ஏன் சந்தோஷம் வருது? அவரை நமக்கு பிடிக்காது. இப்போ அவரை தாழ்த்தி நம்மை உயர்த்தி ஒரு நினைப்பதற்கு ஒரு அகங்காரத்திற்கு நாம் தீனி இடுகிறோம். நம்முடைய அகங்காரத்திற்கு ஒரு தீனி இடுகிறோம். ஆகையால் என்ன ஆகுது? ஒரு நன்னா இருக்குது, சந்தோஷமாக இருக்குது, நான் உயர்ந்தவன். அவன் குற்றம் பண்ணிட்டான்னா என்ன அர்த்தம்? அதில் பின்னாடி என்ன கர்ப்பிதமாக இருக்கும்? நான் அது பண்ணல, நான் உயர்ந்தவன் அப்படிங்கிற எண்ணத்தில் சொல்லலாம்.
இல்லைன்னா இவரே ஒருத்தரை பார்த்து நாம் நீ இந்த தப்பு பண்ணியிருப்பேன்னு சொல்லுவோம். இன்னொருத்தரும் அதை பண்ணுவார். அவர் வந்து என்ன சொன்னீங்க, அவரை சொன்னியா, அவர் அதே பண்ணுறார் பார் அப்படின்னு சொல்கிறது. இப்போ பல பேர் ஒரு குற்றத்தை பண்ணிட்டா ஒரு சந்தோஷம், ஐயோ நம்ம தான் பண்ணிட்டோமே, அவர் பண்ணிட்டாருன்னு கிடையாது, அப்பா அவரும் பண்ணிட்டார் நம்மவும் பண்ணிட்டோம் அப்படின்னு ஒரு எல்லாரும் குற்றம் பண்ணிட்டாங்கிறது ஒரு சந்தோஷம். இப்படிலாம் தான் உலகத்தில் வம்புகள் பிரச்சாரத்திலே இருக்கின்றன. இது எதுவுமே அறவே பிரயோஜனமற்றது தான். கடைசியில் அகங்காரத்துக்கு போடக்கூடிய தீனி, நம்முடைய பிரகிருதியை வளர்த்து கொள்வதற்கு நாம் பண்ணக்கூடிய காரியம், அது பாகவத அபச்சாரத்தில் கண்டிப்பாக போய் முடியக்கூடியது தான். அதில் எந்த ஒரு சம்சயமும் கிடையாது. அதற்கு மேலே குற்றங்கள் பார்க்கணுன்னு ஆரம்பித்து விட்டோம்னா, கிரிட்டிசைஸ் பண்ணணும், ஒருத்தரை கிரிட்டிசைஸ் பண்ணுறதுக்காக குற்றங்கள் பார்க்கணுன்னு ஆரம்பிச்சிட்டான்னா இந்த உலகத்தில் அதற்கு ஒரு எல்லையே கிடையாது. குற்றங்கள் இல்லாதவர்கள்னு யாராவது உண்டா? இந்த பிராட்டி வார்த்தை கூட நாம் இவ்விடத்திலே நினைத்து கொள்ள வேண்டியது. நகஸ்டின் அபராத்தியதி, பிராட்டி திருவடி இடத்துல சொல்கிறா இல்லையா, ஸ்ரீராமாயணத்தில் வரக்கூடிய விஷயம், நேயர்களுக்காகன்னு சொல்கிறேன். ஆச்சு, ராமராவண யுத்தமே முடிஞ்செடுத்து, ராவண சம்ஹாரம் கூட எடுத்து, அதுக்கு மேலே திருவடி ஹனுமான் பிராட்டி இடத்துல போய் சொல்லுகிறார், உம்மை இவ்வளவு நாள் துன்புறுத்தின இந்த ராட்சசிகள் இருக்கிறார்களே, இவர்களை எல்லாம் சித்திரவதம் பண்ணுகிறேன் என்று திருவடி சொல்ல, அப்போ பிராட்டி சொல்லக்கூடிய வார்த்தை, பாப்பானாம் வா சுபானாம் வா வதார்ஹானாம் பிளவங்கமா காரியம் கருணமாரியேன நகஷன் அபராத்தியதி. உம்முடைய எண்ணத்தால் இவர்கள் குற்றம் பண்ணினவர்களாக இருக்கலாம், என்னுடைய எண்ணத்தை கேட்டால் அவர்கள் குற்றம் ஒன்றும் பண்ணலை, சரியாகத்தான் பண்ணியிருக்கிறார்கள்னு நான் சொல்லுவேன். ஏனென்றால் உலகத்தில் தலைவனுடைய பேச்சை கேட்கக்கூடிய தொண்டர்களை நல்லவர்கள்னு சொல்லுவாளா கெட்டவர்கள்னு சொல்லுவாளா? தலைவன் பேச்சு கேட்கலைன்னா தான் தப்பான கெட்டவன் அப்படின்னு சொல்லுவாள். தலைவன் பேச்சு கேட்டால் நல்லது தானே. தலைவனாகிற ராவணனுடைய பேச்சு கேட்டு இவர்கள் பண்ணியிருக்கிறார்கள், அப்போ நல்ல தொண்டர்கள் தான் இவர்கள். ஆகையால் அவர்கள் என்னை பொறுத்தவரையிலும் நல்லவர்கள் தான். அப்போ உம்முடைய கருத்தால் கெட்டவர்களாக இருக்கலாம், எம்முடைய கருத்தால் நல்லவர்களாக இருக்கலாம், இல்லை அவர்கள் உம்முடைய கருத்தால் கொல்லப்பட வேண்டியவர்களாகத்தான் இருந்தாலும் காரியம் கருணமாரியேனா, நீர் அவர்களிடத்தில் கருணையைத்தான் காட்ட வேண்டும். அங்கே ஒரு உயிரான வார்த்தை சொல்லுகிறாள் பிராட்டி, நகஷின் அபராத்தியதி. உலகத்தில் யார் தான் குற்றம் பண்ணலை, உலகத்தில் யார் தான் குற்றம் பண்ணலைன்னு சொல்லி பிராட்டி சொல்லுகிறாள். ரொம்ப அழகான வார்த்தை. திருவடி இடத்திலே கிடையாது, பெருமாள் இடத்திலும் அதுதான் சொல்கிறேன். நாம் எல்லாம் பெருமாள் இடத்துல சரணாகத்தின்னு பண்ண போகும்பொழுது பெருமாள் நம்ம இடத்துல குற்றங்களை பார்த்தால் என்னாகும்? அவர் பார்க்காதபடி அவரிடத்திலேயும் இந்த உபதேசத்தை பண்ணுகிறாள் பிராட்டி. உலகத்தில் யார் தான் குற்றம் பண்ணுறதில்லை, அதை போய் பார்ப்பீரா அப்படின்னு பெருமானுடைய மனசை திருத்துகிறாள் பிராட்டி என்று பார்க்கிறோம். அதுதான் அந்த பிராட்டி. அந்த பிராட்டியை பின்பற்றக்கூடியவர்கள் தானே நாமும். அதனால் உலகத்தில் யார் தான் பண்ண மாட்டா? மணற்சொத்திலே கல்லாராய்வார் உண்டோ அப்படின்னு சொல்லுவான். மணலாலேயே சோறு பண்ணப்பட்டிருக்கு, அதில் கல் இருக்குன்னா கல் தான் இருக்கும், வேணுன்னு இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி தான் இந்த உலகத்தில் குற்றங்கள் இருக்கும், அதையே பார்த்து கொண்டு அதனால் குறைவாக நினைப்பதுன்றது வேண்டாம். அதுதானே? ஆமாம், கண்டிப்பாக. உலகத்தில் யார் குற்றங்களையும் பார்க்கக்கூடாது அப்படின்னு சித்தாந்தமான பிறகு இல்லாத குற்றங்களை பற்றி பேசக்கூடாதுங்கிறத பற்றி நம்ம தனியாக பேசவே வேண்டாம். தேவையில்லாததை பற்றி பேசுது, அது இன்னும் மகாபச்சாரம். இது அதை அந்த டாப்பிக்கை அதோடு நிறுத்திடலாம். இல்லாத குற்றங்களை பற்றி பேசுதல்னு அதை பெருசாக பேச வேண்டும்னு தேவையே கிடையாது. இருக்கிறதே சொல்லக்கூடாதுன்ட்டோம், இல்லை அதை பற்றி. இப்போ இந்த இடத்துல ப்ராக்டிக்கலாக பார்க்கும் பொழுது சில தெளிவுகள் தேவைப்படுகிறது. நாம் வம்பு பேசுகிறதுலேருந்து தவிர்த்து இருக்கிறோம்னு வைத்துக்கொள்வோம். நம்மை பற்றி பிறர் வம்பு பேசுவது நம் காதிலே விழும்பொழுது என்ன பண்ணலாம்? நல்லது தானே. இப்போ அந்த பட்டர சரித்திரத்திலேயே நம்மை பற்றி குற்றம் நாம் சொல்ல வேண்டும். அது நாம் சொல்ல வேண்டும்னா இது கூட சாஸ்திரங்களில் எங்கே விடுச்சா அங்கே போய் நம்முடைய குற்றங்களை நாம் பேசணும்னு சொல்லலை. எம்பெருமானிடத்தில், ஆச்சாரியரிடத்தில், பக்தர்களிடத்தில் நம்முடைய குற்றங்களை எல்லாம் விண்ணப்பிக்க வேண்டும். எங்கேயும் போய் நாம் நம்மை துதித்து கொள்ளவும் வேண்டாம், நாம் நம்மை நிந்தித்து கொள்ளவும் வேண்டாம். எந்த இடத்துல அது பண்ண வாழ்வார்கள்லாம் தங்களை நைச்சானுசந்தானம் மூலமாக தாழ்த்தி கொள்கிறார்கள்னு சொன்னால் எங்கே எம்பெருமான் முன்னாடி பண்ணுகிறார்கள், ஆச்சாரியர்கள் முன்னாடி பண்ணுவார்கள். அந்த மாதிரி தான் பண்ணணுமே தவிர உலகத்துக்கு முன்னாடி போய் நான் இப்படிப்பட்டவன்னு சொல்ல வேண்டிய தேவை கிடையாது. இப்போ அந்த மாதிரி ஆனால் பகவானிடத்திலேயோ ஆச்சாரியனிடத்திலேயோ நாம் நம்முடைய குற்றங்களை எல்லாம் விண்ணப்பிக்க வேண்டும். அதை நாம் பண்ண முடியலை.
நாமே அதை அனுசந்தித்து கொண்டு இருக்க வேண்டும். அந்த அனுசந்தானத்துக்கு அவர்கள் உதவினார்களே அப்படின்னு சொல்லி நினைக்க வேண்டும். மேலும் ஸ்ரீவச்சன பூஷணத்தில் தெரிவிக்கும் பொழுது குற்றம் செய்தவர் பக்கல் பொறையும் கிருபையும் உகப்பும் சிரிப்பும் உபகார ஸ்மிருதியும் நடக்க வேணும் அப்படின்னு சொல்லி இதையெல்லாம் நாம் கொள்ள வேண்டும் என்றெல்லாம் காட்டப்பட்டு இருக்கிறது. பொறை வேணும், அதை பொறுத்து கொள்ளக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். ஐயோ இந்த மாதிரி ஒரு தப்பு பண்ணி அவர்களுக்கு என்ன தீங்கு நேருமோ அப்படின்னு கிருபை அவர்களிடத்தில் ஏற்பட வேண்டும். நாம் பண்ண வேண்டிய காரியத்தை அவர்கள் பண்ணினார்களே என்று சொல்லி உகப்பு சிரிப்பு ஏற்பட வேண்டும். நமக்கு அவள் ஒன்று பண்ணியிருக்கானா ஒரு நன்றி உணர்வு வேணும் இல்லையா, உபகார ஸ்மிருதி ஏற்பட வேண்டும் என்றெல்லாம் காட்டப்பட்டிருக்கிறது. இப்போ அந்த வாக்கியத்திலலாம் ரொம்ப வியாக்கியானத்தில் பார்த்தா இன்னுமே ரொம்ப ஆச்சரியமாக ஒவ்வொரு வார்த்தைக்கும் அர்த்தம் சொல்லப்பட்டு இருக்கிறது. அந்த உகப்பு அப்படின்னு சொன்னாலோ சிரிப்பு அப்படின்னு சொன்னாலோ இந்த சரீரத்தை பற்றி தானே உன்னால் நிந்திக்க முடியும் அப்படின்னு நினைக்கிறது. இது நமக்கே விரோதி தான். அதை யாராவது திட்டினா நம்ம சந்தோஷம் தானே படணும். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ரொம்ப ஆச்சரியமாக காட்டப்பட்டு இருக்கிறது. இதெல்லாம் யோசித்து பார்க்கும் பொழுது அடியனுக்கு சில சமயங்கள் இப்படி தோணும், இது ரொம்ப உயர்ந்த நிலை மாதிரி இருக்கிறது. முதல் ஸ்டெப்பு அது மாதிரி ஏதாவது இப்போ உயர்ந்த நிலை அதுதான் சொல்கிறேன் அடியன். இந்த உயர்ந்த நிலைன்றது ஒரு ஸ்ரீ வைஷ்ணவனாக மோட்சம் விரும்பக்கூடியவனாகன்றதை காட்டிலும் கூட சந்தோஷமாக உலகத்தில் வாழ்வதற்கான வழியும் இதுதான். கண்டிப்பாக சரணாகதி மார்க்கம்ன்றதோ இந்த விஷயங்கள் எல்லாமோ என்னமோ மோட்சத்துக்காகத்தான்றதே வேண்டாம், எதுவுமே உபாயம் கிடையாது, இருக்கட்டும். அவர்கள் தான் அப்படி இருக்கணும், முமுட்சுக்கள் தான் அப்படின்னு சந்தோஷமாக நாம் இங்கே இருக்கணும்னாலும் இதுதானே நல்ல எண்ணம். மொத்தம் நம்ம குற்றம் சொன்னாலும் கூட நாம் உகக்க முடியுமே, ஆனால் சந்தோஷமாக இருக்கணும், உயர்ந்த நிலையை அடைந்தாகத்தான் வேண்டும். அதனால் அதுதானே அப்படி இருந்துட்டோமே ஆனால் யோசிச்சு பாருங்க, நம்ம யாரால் பாதிக்க முடியும்? ஒருத்தராலும் பாதிக்க முடியாது இல்லையா? கண்டிப்பாக. அதுக்கு முன்னாடி நிலை ப்ராக்டிக்கலாக சொல்லணும்னா இதுதான் ப்ராக்டிக்கல் இல்லாதது அவள் ஒன்றும் சொல்லலை, அப்படி வச்சுக்கலாமா? கண்டிப்பாக. அப்போ முதல்ல நம்ம உணர்வு பூர்வமாக நம்ம ஒரு குற்றங்களை பார்க்கும் பொழுது ஐயோ நம்ம இப்போ குற்றங்களை பார்த்துட்டோங்கிற எண்ணமும் சேர்ந்து வரும். அப்புறம் அதை கொஞ்சம் கொஞ்சமாக பழக்கி கொண்டு பெரியோர்களோடு சகவாசம், அவர்களுடைய நிலைகள்லாம் சில சமயம் பார்க்கறச்சே ஆச்சரியமாக இருக்கும். இப்போ பெரியவர்கள் இருப்பார்கள், இப்போ நம்ம ஆச்சாரியர்களே இருப்பார்கள், அவர்களை பற்றி ஒருத்தர் அவ்வளவு குத்தம் பேசுவா, நமக்கு அப்படியே கோபமாக வரும். அவர்களை பற்றி இவர் யார் பேசுகிறதுக்கு, அவருடைய நிலை என்ன இவருடைய நிலை என்ன பேசுவது, அப்படியே ரொம்ப நமக்கு கோபமாக வரும். அவர்களை பார்த்தா ஒன்றுமே இருக்காது, அவர் மட்டும் ஏதோ பேசுகிறா, பேசிட்டு போட்டோம், அவள் மட்டும் போயிட்டே இருப்பா, அவளுக்கு அது ஒரு விஷயமாகவே இருக்காது. அவன் நம்மக்கிட்டும் அதே உபதேசிப்பார்கள், பெரியோர்களிடத்தில் பழகும்பொழுது நமக்கும் அதே உபதேசம், பேசிட்டு போட்டுமே இப்போ என்ன அதனால், அவ்வளவுதான் அவர்களுக்கு அதில் பதில் இருக்கும். அப்படி அவர்களை மாதிரி ஒரு உயர்ந்த புருஷர்களை பார்க்கும்பொழுது அப்போ தான் நமக்கு நிறையா புரிகிறது, இந்த மாதிரி நம்ம இருக்க வேண்டும் அப்படின்னு தெரிகிறது. கூடவே எம்பெருமானின் கருணை அதுவும் தேவைப்படுகிறது எல்லா இடத்திலும். எந்த ஒரு தீய குணம் நீங்க வேண்டும்னாலும் அவன் கருணை இல்லாமல் நடப்பதில்லை. இப்போ இது தாண்டி சுவாமி இன்னொரு கேள்வி என்ன வருதுன்னா, இப்போ நாம் யார் குற்றங்களையும் பார்க்கலை, இல்லை எந்த ஒரு வம்பும் பேசலை, நாம் மட்டும் இப்போ கோயிலுக்கு போகிறோம், பகவானை சேவிக்கலாம் எம்பெருமானை சேவிக்கலான்னு போகிறோம், எங்கேயோ போகிறோம். திடீர்னு யாராவது வந்து நம்மக்கிட்ட இன்னொரு ஸ்ரீ வைஷ்ணவருடைய குற்றங்களை அவர்கள் மனம் வெதும்பி புலம்புவார்கள், இல்லை ஏதோ ஒரு காரணங்கள்னால நம்ம இடத்துல சொல்லக்கூடும். அந்த மாதிரி நிலைகளிலே நாம் பண்ண வேண்டியது என்ன? இது ரொம்ப நல்ல கேள்வியாக இருக்குது. இந்த மாதிரி ரொம்ப யோசித்தது இல்லை, அப்படியே விசாரம் பண்ணுவோம். இப்போ அவள் பேசுகிறார்கள், ஏதோ ஆதங்கத்தில் தான் பேசுகிறார்கள். அந்த இடத்துல சில பேர் இந்த மாதிரிலாம் எங்கள்கிட்ட பேசாதீங்கோ அப்படின்னு சொல்லிட்டு போகலாம். சில சமயங்கள் ஏதோ ஆதங்கத்தில் பேசுகிறாளே, ஆமாம் ஒரு 5 நிமிஷம் இந்த வெண்டிங் அவுட் அப்படின்றாளே இந்த காலத்தில் இங்கிலீஷில், மாதிரி இந்த ஆதங்கத்தில் வெளியில் பேசுகிறார்கள், அவளுக்கு ஒரு இடம் கொடுத்துடுவோம்னு சொல்லி அங்கே கேட்டுட்டு நாம் அதில் ஆமோதிக்கவும் வேண்டாம், இல்லை செய்யவும் வேண்டாம், அப்படி இருந்துட்டு போகலாம். இந்த மாதிரி இருக்குது, என்ன பண்ணலாம்? அது யாரை பற்றி பேசுகிறார்கள்ங்கிறதும் இருக்குது. இப்போ நாம் திருத்த வேண்டிய அதிகாரத்திலே இருக்கிறோம். நம்முடைய பிள்ளைகளை பற்றியோ நம்முடைய சிஷ்யர்களை பற்றியோ இந்த மாதிரி வந்து குத்தம் சொல்கிறார்கள், வம்பு பேசுகிறார்கள்னு அதை கேட்டவுடனே அவனை போய் திருத்தலாம். யாரோ ஒரு 3வது மனுஷர், நமக்கும் அவர் 3வது மனுஷர்னா அடியன் தவறாக சொல்லவில்லை, சம்பந்தப்படாதவர், நாம் திருத்த வேண்டிய பொறுப்பிலே இல்லாதவர், அவரை பற்றி யாரோ நம்மோட சம்பந்தப்படாதவா ஏதோ ஒரு வம்புன்னு சொல்கிறா. உடனே நாம் வந்து நம் மனதுக்கு அதை எடுத்துக்கொண்டு அவர் மேலே ஒரு அபிப்பிராயத்தை கல்பித்து கொண்டு நாம் போய் இன்னொரு 4 பேர்கிட்ட சொல்லிண்டு அதெல்லாம் பண்ணுவதிலிருந்து தவிர்த்து கொள்ளலாம். அந்த காதில் வாங்கிக்கிறோம் வாங்கிக்கல,
இல்லை நாம் காதில் வாங்கிக்காமல் இருக்கிறது, அந்த இடத்துலேருந்து நழுவி போகிறதுங்கிறது அது எல்லா சமயத்துலேயும் அமையாது. ஒருத்தர் மனதை புண்படுத்துவது போல் அது ஆகிடும், ரொம்ப ஹார்ஷாக நடந்துட்டா. அதுதான் அப்படி இல்லாமல் அதை காதில் வாங்கிட்டும் அதில் ஒரு மனது விகாரப்படாமல் இருத்தல்ங்கிறது அது அவ்வளோ சுலபம் இல்லை. ஆனால் சில சமயங்களில் ஒரே தடியாக ப்ராக்டிக்கலாக இல்லாமலும் இருக்க முடியாது இல்லையா? சில விஷயங்களை தெரிஞ்சுட்டு தான் ஆகணும். இப்போ சில பேர் சில குற்றங்கள் பண்ணியிருப்பா, அந்த குற்றங்களை பற்றி தெரிந்தால்தான் நாம் விலகி இருக்க முடியும். சிலதெல்லாம் பார்த்து தெரிஞ்சுக்க முடியாது. பலவிதமான குற்றங்கள் இருக்கும், அவளுக்கு ஏதாவது கெட்ட பழக்கங்கள் இருக்கலாம், ஏதாவது இருக்கலாம், அதெல்லாம் பார்த்த உடனே தெரியாது. யாராவது வந்து சொன்னால் தான் நமக்கு தெரியும், அப்போ தான் நாம் விலகி இருக்க முடியும். அதனால் ஒரே தடியாக எதுவுமே கேட்காமல் இருக்கோம்னு சொன்னாலும் 4 பேரோட ஒத்து வாழ வேண்டிய நாம் வாழ்வதே கஷ்டமாக போயிடும். அதனால் ஒரே தடியாக ஒன்றுமே கேட்டுக்க மாட்டேன்னு சொல்ல முடியுமான்னு தெரியலை. அவள் பேசும்பொழுது அவள் எந்த லெவலில் பேசுகிறா, ரொம்ப கத்தி பேசுகிறது, தப்பான வார்த்தைகளை பிரயோகம் பண்ணுவதுன்னு சொன்னால் விலகி போகலாம். ஒரு விஷயமாக சொல்லுகிறார்களே ஆனால் அதை கேட்டுக்கலாம் இல்லையா? கேட்டுண்டு ஆகணும். இப்போது ஒருத்தரை பற்றின குற்றம் இருக்குது, அவர் இந்த மாதிரி தப்பான பழக்கம் கொண்டு இருக்கார் அப்படின்னு ஒருத்தர் நம்மகிட்ட சொல்கிறாருன்னா அப்போ தான் அவள்கிட்ட ஜாகிரதையாக இருக்க முடியும். உண்மை. அடியேன் வாழ்க்கை அனுபவமே ஒன்று சொல்கிறேன். அடியேன் திருநாமங்கள்லாம் சொல்ல விரும்பவில்லை. இப்போ அடியேன் ஆச்சாரிய ஸ்தானத்திலே இருக்கக்கூடிய ஒருத்தர், அவருக்கும் இன்னொரு ஸ்ரீ வைஷ்ணவ சுவாமிக்கும் நல்ல பழக்கம்தான் இருக்குது. அந்த இன்னொரு ஸ்ரீ வைஷ்ணவ சுவாமி அடியேன் ஆச்சாரிய ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய ஒருத்தரை பற்றி நம்மக்கிட்டேயே குத்தம் பேசுறது, வம்பு பேசுறது பண்ணும்பொழுது நான் கோபப்பட்டேன்னு அந்த சமயத்தில். ஆனால் ஆச்சாரியனும் அவரும் பேசும்பொழுது அந்த ஒரு கோபம் ஒன்றும் இல்லை, சகஜமாக தான் பழகிட்டு இருக்கா. நடுவில் நமக்கு மட்டும் அது பாதிக்கிற மாதிரி இருக்குது. அடியன் சொல்கிறது புரியறதுன்னு நினைக்கிறேன். அடியன் அந்த மாதிரி இருக்கும்பொழுது கொஞ்ச நாள் போச்சு, அப்புறம் அடியனுக்கும் பழகிடுது. இவர் இப்படி தான், இன்னார் இப்படி தான், இன்னார் இதை தான் சொல்ல போகிறார். இதனால் நமக்கு ஆச்சாரியன் இடத்துல இருக்கக்கூடிய மதிப்புங்கிறது குறைய போகிறது இல்லை. அங்கே இல்லாத குற்றத்தை சொல்கிறதுனால அது ஒரு விதமான விஷயம். சில சமயங்களில் இருக்கக்கூடிய குற்றத்தை சொல்லும் பொழுது கரெக்ட், நாம் விலகுவதற்கு அது சான்ஸ் இருக்கலாம், சான்ஸ் காரணமாக அதான். அது எதுவுமே ஒரு ஆராய்ச்சி பூர்வகமாக ஏற்றுக்கொள்ள வேண்டியது தான். நமக்கு எவ்வளோ இப்போ அடியனுக்கு என்ன தோணுதுன்னா, இப்போ சிலதெல்லாம் இல்லை நமக்கே தெரியும், அதை ஒரு தடவை சொல்கிறா 2 தடவை சொல்கிறான்னா போதும்பா, இது திருப்பி சொல்லிகிட்டே இருக்காதேன்னு என்னது இவர் ஆச்சாரிய ஸ்தானத்தில் இருக்கக்கூடியவர்னு சொல்கிறது இல்லையா? அந்த மாதிரி இருக்கும் பொழுது போதும்பா, நீ இதெல்லாம் ஒன்றும் கிடையாது, திருப்பி என்கிட்ட சொல்லாத அப்படின்னு சொல்கிறதுல தப்பு இல்லை. அங்கேருந்து நின்பால் பொறுப்பரியனகள் பேசல் அப்படின்னு சொல்லி பெருமானை பற்றியோ குரோர் எத்திர பரிவாதா அப்படின்னு சொல்லி எங்கே ஆச்சாரியனை பற்றின தப்பான பேச்சுகள் நடக்கிறதோ அங்கேருந்து விலகி போகணும்னு சாஸ்திரமே சொல்கிறது. அதெல்லாம் கேட்டுருக்கணும்னு அப்படின்னு சொல்ல வரல. பெரும்பாலும் எந்த பக்தர்களை பார்த்தாலும் ஆச்சாரிய சமானர்களாகத்தான் அவர்களை பார்க்கணும்னு சொல்லியிருக்கு. கண்டிப்பாக. ஆனால் ஓரளவில் அவர்கள் சில பேர்கிட்ட விலகி இருப்பதற்கு சில விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுன்றது விட முடியாது, தெரிஞ்சுட்டு ஆகணும். அந்த ரீதியில் பார்க்கலாம்னு தோன்றாது. அடி இப்போ நம்ம இந்த இந்திரியங்களோ நம்முடைய வாழ்க்கையோ நாம் மரணாந்தம் இங்கு தான் இருந்தாலும் அதற்கு பிறகு தான் மோட்சம்னு எம்பெருமான் ஒரு நியதி கொடுத்திருக்கிறான். இப்படி இருக்கும் பொழுது நாம் எதை பற்றியுமே பேசாமல் எதை பற்றியுமே நினைக்காமல் அப்படின்னு ஒன்று இருக்கவே முடியாது. இப்போ வம்பு பேசுதல்ங்கிறது அந்த எவல்யூஷன் தியரி படி இல்லை ஏதோ ஒரு வகையிலே மனித இயல்பாக மாறிவிட்டதுன்னு இருக்கும் பொழுது வம்பு பேசாமையே இருக்கணும், எதுவுமே பேசாமல் இருக்கணும். போனாலே வம்பு தான், வேறு எதுவும் நம்ம புதுசாக பேச போகிறது இல்லை. ஆகையாலே வம்பே பேசாமல் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு நிலையை அடைவதுங்கிறது சிரமமாக இருக்குது. ஆகையால் வம்பு பேசுவதற்கு ஏதாவது ஒரு விஷயத்தை மாற்றிடலாமா? ஆமாம், அதாவது பேசியே பழகிட்டோம் அப்படின்னு இருக்கும் பொழுது பேசுகிறது 2 விதமாக இருக்கும். ஒன்று குணங்களை பற்றி பேசுகிறது, இல்லை குற்றங்களை பற்றி பேசுகிறது. ஆனால் பிறரை பற்றி பேசுவதுன்னு வந்துவிட்டால் சில சமயங்களில் கொள்கைகளை பற்றி பேசலாம், கோட்பாடுகளை பற்றி பேசலாம், ஆச்சாரத்தை பற்றி பேசலாம், அதெல்லாம் இருக்குது. குணங்களை பற்றி பேசும்பொழுது கூட ரொம்ப ஓவராக முகஸ்துதியெலாம் சில பேர் பண்ணுவாங்க. நம்ம முன்னாடியே ரொம்ப நமக்கே தெரியும் அது உண்மை இல்லைன்னு, நம்மளை பற்றியே சொல்லலாம். நீ இப்படி நீ அப்படின்னு சொல்லும்பொழுது அது ரொம்ப அதிகமாக இருக்கும். அவ்வளோலாம் இல்லை, நமக்கே தெரியும். அந்த மாதிரியே நம்ம போய் இன்னொருத்தர் முன்னாடி நின்று பண்ணணும்னு தேவையில்லை. ஆமாம், இப்போது பகவானை ஸ்துதிக்கும் பொழுது என்ன சொன்னாலும் ஒக்கும், அவன் இடத்துல எல்லாமே இருக்குது. சம்சாரிகளை ஸ்துதிக்கும் பொழுது என்ன சொன்னாலும் ஒவ்வாது, எதுவுமே அவள்கிட்ட இல்லைன்றதுனால. ஸ்ரீ வைஷ்ணவர்கள்னு வரும்பொழுது அவர்களை
எம்பெருமானை காட்டிலும் உயர்ந்தவர்களாகத்தான் நாம் பார்க்கிறோம். அவர்களை நன்னா துதிக்கலாம், குறையில்லை. நிந்தித்தல் அப்படின்றது கூடவே கூடாது அப்படின்னு வச்சுக்கிறோம். இப்போ இதிலே கிடச்சிடுது இல்லையா, நான் பேசித்தான் ஆகணும் அப்படின்னு சொன்னால் அவர்களுடைய குணங்களை பற்றி பேசுவோம். ஆகையால் பேசணும் அப்படின்ற அந்த எண்ணம் வந்தால் எதை பற்றி பேசலாம்? பகவத் குணங்களை பற்றி, பக்தர்களுடைய குணங்களை பற்றி, ஆச்சாரியனுடைய குணங்களை பற்றி பேசலாம். அதே பேசக்கூடாதுன்னு குற்றங்களை பற்றி பேசலாம். நம்முடைய குற்றங்களை பற்றி நிறைய பேசலாம். எம்பெருமான் இன்னைக்கு என்ன திருவாபரணம்லாம் எவ்வளோ அழகாக சாற்றி கொண்டு எழுந்தருளினார். எம்பெருமான் புறப்பாடு சேவித்தா இன்னைக்கு இப்படி எழுந்தருளினார், நேத்திக்கு இப்படி இருந்தார், இன்னைக்கு இந்த உபன்யாசம் கேட்டேன், அதில் இது இப்படி சொன்னார்கள். இந்த மாதிரி என்ன வேணால் பேசலாம். எம்பெருமானை பற்றி, ஆச்சாரியர்களை பற்றி, எம்பெருமானாரை பற்றி, இந்த மாதிரி எல்லாரை பற்றியும் நன்னா குணங்களை பேசலாம். குழுமமாக இருந்து அது நமக்கு செய்ய வேண்டியது என்றல்லவா சாஸ்திரங்களே விதிக்கின்றன. ஆமாம், சங்கத்தமிழ் மாலைன்னெலாம் சொல்கிறோம் இல்லையா, அங்கே சங்கமாக கூடி கூடி அனுபவிக்க வேண்டிய ஒரு தமிழ் மாலைன்னு திருப்பாவையை சொல்கிறோம். அதனால் சிலது பண்ணணும். சாத்விகைஹி சம்பாஷணம்னு அது ஒரு நல்ல ஆச்சாரியனை நமக்கு பெற்றுக் கொடுக்கிறதுன்னு சாத்விகர்களோடு நிறைய பேசணும். ஆமாம், நல்ல குணமுடையோர் அவர்களோடு பழகணும், அவளோட பேசணும். ஏரடர்த்ததும் ஏனமா நிலங்கிண்டதும் முன்னிராமனாய் மாரடர்த்ததும் மண்ணளந்ததும் சொல்லிப்பாடி அப்படின்னு சொல்லி ஸ்ரீரங்கத்தில் இருக்கக்கூடிய பக்தர்கள்லாம் ஒருத்தர் கிருஷ்ணாவதார சரித்திரத்தை பேசுகிறாராம், ஒருத்தர் வராக அவதாரத்தை பற்றி பேசுகிறாராம், ஒருத்தர் ராமாவதாரத்தை பற்றி பேசுகிறாராம், பரஸ்பரம் பேசிகிட்டே இருக்கா அப்படின்னு சொல்லப்படுறது. அவ்விதமாக எம்பெருமானுடைய குணங்களை, ஆச்சாரியனுடைய குணங்களை, பக்தர்களுடைய குணங்களை பேசிக்கொண்டு காலத்தை கழிக்க வேண்டும். குற்றங்களை பற்றி பேச வேண்டாம் அப்படின்றதை இங்கே நாம் பார்க்கலாம். பிரசித்தமான ஒரு ஸ்லோகம் நம்ம முன்னாடியே பேசினோம். ஒருவேளை இந்த உலகத்தை முழுக்க ஜெயிக்க வேண்டும் அப்படின்ற எண்ணம் உனக்கு இருக்குமே ஆனால், எரீச்சசி வசீகர்த்தும் ஜகத் ஏகேன கர்மணா பராபவாத சஸ்யேபியோகாச்சரந்தீர நிவாரய அப்படின்னு சொல்லுவார்கள். கூரத்தாழ்வான் இதை தம்முடைய சிஷ்யரான பிள்ளை ஆழ்வானுக்கு சொன்னதாகவும் பார்க்கிறோம். உலகத்தை ஜெயிக்க வேண்டும், தன்னுடைய வசத்திலே கொள்ள வேண்டும் என்றால் என்ன பண்ண வேண்டும்? பராபவாதங்கள் அப்படின்ற பராபவாதம்னா பிறரை பற்றின குற்றங்களை பேசுதல், அதிலிருந்து நம்முடைய வாக்குகளை விலக்க வேண்டும். இப்போ மாடுகள், கோ அப்படின்ற வார்த்தைக்கு மாடுன்னு அர்த்தம் உண்டு, வாக்கு அப்படின்னு அர்த்தம் உண்டு. மாடுகள் எங்கேயாவது பயிர்களை பார்த்தா சட்டுன்னு சொல்லி அங்கே போயிடும் சாப்பிடுவதற்காக. அந்த மாதிரி நம்முடைய வாக்குகளும் தானே பராபவாதங்களை நோக்கி போகும். அதை மட்டும் கட்டுப்படுத்திட்டோமே ஆனால் அந்த பாகவதாபசாரத்திலிருந்து நாம் மீண்டு விடலாம், உலகத்தையே நம்முடைய வசத்தில் கொண்டு வந்து விடலாம். அதையெல்லாம் பண்ண வேண்டும் அப்படின்ற ஒரு சங்கல்பத்தை இந்த ஒரு சந்தர்ப்பத்தில் நாம் இருவரும் எடுத்துக்கொள்வோம். கண்டிப்பாக அதை ஒரு இன்ஸ்பிரேஷனாக கொண்டு பலரும் இவ்விதமாக ஆவார்கள் என்று நம்பி நிற்போம். முதல்ல ஆரம்பித்ததோடு முடித்து விடலாம். வம்பு பேசலாமா அப்படின்னா கண்டிப்பாக நிறைய பேசணும். ஆனால் அது நம்முடைய குற்றங்களை பற்றி எம்பெருமானிடத்திலே பேச வேண்டும். எம்பெருமான் அடியார்களின் குணங்களை பற்றி பிறரிடத்திலே நன்னா பேச வேண்டும், நிறைய பேசணும். இதையே பேசின்னு இருக்கிறச்சே மீதி வம்பு பேசும் காலம் கிடையாது. இதிலையும் ஊன்றி போய் விட்டோமாகில், இந்த ரசம் நன்னா தலைமண்டி இட்டதாகில் அதற்கப்புறம் வேறொரு ரசம் நமக்கு கிடைக்காது. ஆமாம், அந்த மாதிரி காலத்தை கழிக்கின்றீரேன்னு சொல்லலாம் நாமும். அந்த மாதிரி இவ்வளோ பேசியிருக்கோம். இந்த மாதிரி பேச்சோடே நிற்கட்டும், வம்பில் போக வேண்டாம் அப்படின்றத பெருமான் ஆழ்வார்கள் எம்பெருமானார் முதலான ஆச்சாரியனிடத்தில் பிரார்த்தித்து இந்த உபன்யாசத்தை முடித்து கொள்வோம். ஸ்ரீ வைஷ்ணவர்களாக இருக்கக்கூடிய நாம் குணங்களை வளர்த்து கொள்வது மிகவும் முக்கியம். அதில் பாகமாகத்தான் இந்த ஒரு தொடர். அதில் வம்பு பேசாமல் இருப்போம் அப்படின்ற சங்கல்பத்தோடு இன்றைய இன்னொரு நிகழ்ச்சியை முடித்துக்கொள்வோம். அடியேன் ராமானுஜதாசன். நாங்கள் செய்து வரும் இந்த தொண்டிலே நீங்களும் பங்கு பெற நினைத்தால் உங்கள் ஸ்க்ரீன்களிலே தெரியக்கூடிய லிங்க்ஸ் மூலமாக ஏதோ ஒரு விதமான உதவி செய்து சத்தை பெறலாம்.